முதலில் பாயிரம். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க இருநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் மயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தனூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னோல் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தாண்டவராய சுவாமிகளால் அருளப்பட்ட கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் சந்தேகம் தெளிதல் படலம் என இரு பிரிவுகளாக விளக்கி அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வாரமும் அந்த சந்தேகம் தெளிதல் படலத்துள்ள பாடல்களுக்குள் செல்வோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது 103வது பாடல் பார்த்தோம். மேவு மண்ணில் அவ்வியக்தமே வியக்தமாம் விவரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடம் என்பர் அக்குடம் நசிப்பது நாவாலே பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம் ஜீவபேத கற்பதங்களை மறந்து சின்மயம் ஆவாயே. இதுதான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்த பாடல். இதற்கான அர்த்தம் சொல்லுங்களேன் யாராவது. அதாவது இந்த ஒரு ஒரு மண்ணிலிருந்து பிறக்கக்கூடிய குயவனால் செய்யப்படுகின்ற குடம் அல்லது பானை அவ்வியக்தமா அது இருந்திருக்கு. அந்த அந்த குயவனால் அது என்ன பண்ணுதுன்னா பானை அப்படின்னா குடமா அதை பண்றாங்க. நாம அதை குடம் பானை அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறோம். அது ஏற்கனவே அது அவ்வியக்தமா இருந்தது, வியக்தமா அந்த குயவனால வெளிப்படுது. அப்புறமா அதுவே என்ன ஆகுதுன்னா குடம்னு ஆன பிறகு திருப்பி அந்த குடம் உடஞ்சி போகும்போது எகெயின் இட் வில் கோ டு த ஸ்டேஜ் ஆஃப் மட். அந்த மண்ணுக்கு ஸ்டேஜ் தான் போறது. இப்ப இடையில வரக்கூடிய இந்த நாமரூபங்கள் மனசு கற்பிச்சிட்ட ஒரு சில விஷயங்கள். அதை நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாயை போலதான். அதனால நீங்க அந்த மாயையில சிக்காம சுரூபமா இருங்க. ஏற்கனவே அந்த குடம் மண்ணா இருந்தது, நடுவுல நாமரூபங்களை வச்சு குடம் பானை அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். திருப்பியும் அது மண்ணாவே போயிடுச்சு. இன்பிட்வீன் வரக்கூடிய இது எல்லாமே மாயை தான். ஸோ அதனால இந்த மாயைக்குள்ள சிக்காம அது நீ சுரூபமாக இருங்க அப்படின்ற அந்த மீனிங்ல தான் அது மீனிங்க சொல்றாங்க. வேற யாரும் பதில்கள்? அவ்வியக்தம் வியக்தம் என்றால் என்ன? மேவும் மண்ணில் அவ்வியக்தம் வியக்தமாம் விவரித்திட வேண்டில். அவ்வியக்தம் வியக்தம் என்றால் என்ன? அவ்வியக்தம்ங்கிறது வெளிப்படாதது, அது காரணமாக இருப்பது. அது ஒரு விதையில வீரியம் இருப்பது போல அது வெளிப்படாம இருக்கும், அது அவ்வியக்தம். நாமரூபங்களாக வெளிப்பட்டது வடிவமாக வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் வியக்தம். அது போல அந்த சைத்தன்யம் சாட்சியாக இருக்குது. மாயாவினால் உற்பத்தியான இந்த பிரபஞ்சம் நாமரூபங்களால் வெளிப்பட்டது. சைத்தன்யம் தான் சத்தியம். இந்த இதுக்கு ஆதாரமாக, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கும் இந்த சைத்தன்யத்தை தான் நம்ம பார்க்கணும். மாயாவை பார்க்காமல், இந்த நாம ரூபங்களில் மயங்கி விடாமல் அதற்கு ஆதாரமாக இருக்கும் இந்த சைத்தன்யத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு மாயா விலகிடும். பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம்.
ஜீவ கற்புதங்களை மறந்து சின்மயம் ஆவாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அதாவது முக்காலத்திலயும் வந்து, அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியும் தோன்றின காலத்திலயும் தோன்றுகின்ற காலத்திலயும் பிரளய காலத்திலயும் இந்த ஜீவன் ஈஸ்வர அந்த ரூபம் நாம ரூபங்கள் வந்து நம்ம மனசால கற்பனை பண்ணக்கூடிய விஷயம்தான், அது வந்து ஒரு பொய்யான விஷயம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது மாறுபாடு அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இதுல மாறுபாடு அடையாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பிரம்மம். பிரம்மம் வந்து எல்லா காலத்திலயும் அது ஒண்டிதான் சத்தியமா நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்து அந்த அறிவு உணர்வுல எப்பவும் மாறாம நிக்கிறது தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான். ஜீவபேத கற்பிதங்களை மறந்து சின்மயமாவ என்ன அப்படின்னா, நாமரூப பேதங்கள்ல வந்து கற்பனை, அது வந்து நம்ம மனசால பண்ணிக்கிற கற்பனைங்கிற அந்த விவேக பார்வையோட பார்த்து அந்த பார்வையிலே நிக்கிறது தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. அந்த நிலை. பேதங்கள் எத்தனை இருக்கு? என்னென்ன பேதங்கள் இருக்கு? ஜீவனுக்கும் இருக்கிற பேதம், ஜீவ ஈஸ்வரத்திற்கு இருக்கிற பேதம், ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் ஜடத்துக்கும் இருக்கிற பேதம். இந்த மாதிரி பேதங்கள் எல்லாம் மறந்து இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பிரம்மம் தான். சோ அதை மட்டும் ஆதாரமா இருக்கிற அதை மட்டும் பார்த்து இந்த ஜீவ பேதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இதுல மயங்காம நீ பிரம்மத்தை ஆதாரமா வச்சு அதை உணர்றதுக்கு பார்க்கணும். நாவினால் மண்ணை குடம் என்பர், அக்குடம் நசிப்பது நாவாளே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா மண்ணுக்கு வந்து அவ்யக்தம், மண்ணுங்கிறது அவ்யக்தம். அதுக்கு வந்து விதவிதமான ஷேப்பும் பேரும் எடுத்துக்கிறதுக்கான அது கெப்பாசிட்டி அதுக்குள்ள இருக்கு. சோ அது வியக்தமா வெளியில வரும் பொழுது அதை வந்து ஒரு குடமா பண்ணும்பொழுது அதுக்கு வந்து நம்ம குடம்னு பேர் கொடுக்குறோம். அதுவே அதாவது நம்ம தான் அதுக்கு பேர் கொடுக்குறோம். அதோட சோர்ஸான அந்த மண்ணை மறந்துட்டு நம்ம அதை குடமா பாக்குறோம். அப்புறம் அதுவே உடஞ்சி திருப்பி மண்ணாகும் போது அதை திருப்பி நம்ம வந்து மண்ணுன்னு சொல்றோம். சோ இந்த மண்ணு தான் வந்து குடமாவோ இல்ல வேற ஏதோ ஃபார்ம் எடுத்தாலுமே அதோட சோர்ஸ் வந்து மண்ணாதான் இருக்கு. சோ இதெல்லாம் நாமம் ரூபம் தான் டிஃபரன்ஸ் ஒழிய இது வந்து ஆக்சுவலா இருக்கிறது மண்ணு தான். இப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படியா பார்க்கிறோம்? இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியுது என்னது? பிக்சர் தெரியுதா? தெரியுது. யானை. இது பொம்மை யானை. பொம்மை யானை. பொம்மை யானை தான். இது நகை, நகைகள், ஆபரணங்கள். இது நகைகள், விதவிதமான வளையல்கள், நகைகள், தங்க நகைகள், தங்கத்தால் ஆன நகைகள். இது என்னது? என்ன தெரியுது? பிக்சர் மாறி இருக்கா இல்லையா? நிழல் தெரியாது. நிழல் தெரிகிறதா? இது இவாளோட நிழல், நிஜத்தோட கூடிய நிழல். சரி, ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த பாடல் பார்த்தோம்ல, இந்த 103வது பாடல், மேவும் மண்ணில் அவ்யக்தமே வியக்தம் அப்படிங்கிறதுல, இதுக்கு இன்னொரு இடத்துல திருமந்திரத்துல ஒரு பாடல்ல வந்து ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே அந்த பாடலை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா என்னன்னு தெரியல. ஒரு அழகான ஒரு பாடல் வந்து, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு. இப்ப நீங்க பாத்தீங்க, பார்த்த உடனே அந்த ஒரு பிக்சர் காட்டினேன், யானை அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பிக்சர் காட்டும் போது அதுவும் யானை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நமக்கு வந்து அதுல யானை அப்படிங்கிற அந்த நாம ரூபத்தை பார்த்தோம். ஆனா அது வந்து மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பொம்மை யானை. அது மரத்தினால் ஆன யானை, புரியுதுங்களா? இப்ப வந்து நமக்கு நாம ரூபங்கள் கண்ணுக்கு டைரக்டா புலப்படுது.
நமக்கு அதுதான் போக்கஸ்டா இருக்கு, நம்மால் பார்த்தோம்னு அறியப்படுகிறது. ஆனால் அது மரத்தினாலான ஒரு நாமரூபம். நமக்கு மரமாக பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய நாமரூபத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த பஞ்சபூதமான இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாமரூபங்கள் தான் நம் கண்ணிற்கும் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் புலப்படுகிறது. சாதாரணமாக நம்மால் இந்த நாமரூபங்களை மட்டும்தான் பார்க்கின்றோம். ஆனால் இதற்குள்ளேதான் அதிஷ்டானமான அந்த பிரம்மமும் இருக்கின்றது. எப்படி ஒரு மரம் தான் அதை பொம்மையா பார்க்கிறோம். பொம்மையா பார்த்தோம்னா, அதாவது மரத்தை யானையா பார்த்தோம்னா மரம் தெரியாது. மரம்னு பார்த்தோம்னா அங்க யானைங்கிறது தெரியாது. இப்ப நீங்க பார்த்த அந்த பிக்சர்ல இப்ப நீங்க நாமரூபமான யானைய யானை அப்படின்னு சொன்னீங்க. அதை இன்னும் உத்து பார்க்கும்போது அது ஒரு மரம் தான். மரம் அதுல ஒரு நம்ம ஷேப் பண்ணதுனால அதுக்கு ஒரு வடிவம் பேரு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை சொன்னோம். இப்ப ஏன் நம்ம அதை வெறும் மரமா பார்க்க கூடாது? பார்க்க முடியும். ஆனா நமக்கு நாமரூபங்களால கற்பிக்கப்பட்டிருக்கிறதுனால யானை 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 என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த நம்மால் பார்த்து அனுபவிக்கப்படக்கூடிய இந்த உலகமானது பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உலகம் நாமரூபங்களால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த உலகத்துல நாம பழகி நம் மனம் அதை சார்ந்துதான் இயங்குகிறது. அப்படி இந்த ஐடென்டிஃபை பண்ணாம இது மொத்தத்தையும் ஒரு சேர இதுக்கு ஆதாரமா இருக்கிறத பார்த்தோம் என்றால் இந்த நாமரூப வித்தியாசங்கள் நமக்கு தெரியாது. இந்த நாமரூப வித்தியாசங்களை பார்த்தோம் என்றால் அதிஷ்டானமா இருக்கிற பிரம்மம் தெரியாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமம். அதனாலதான் மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம் தான் அது. ஆனா மரங்கிறத மறைச்சது அந்த நாமரூபங்கிற ஒரு விஷயம். நாமரூபத்தை பார்த்தா மரம் தெரியாது. மரத்தை பார்த்தேன்னா மரம்ங்கிற அந்த என்ன மெட்டீரியல்னு உத்து பார்க்கும்போது நமக்கு இது யானையா குதிரையா எல்லாம் தெரியாது. இது என்ன மரம் அப்படின்னு பார்த்தோம்னா டீப்பா அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா வடிவம் நம்மை விட்டு போய்விடும். அதனாலதான் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னு சொல்லப்படுவது. அப்படின்னா அது பரம்னா அது பரபிரம்மம். இந்த பரபிரம்மம் எப்பொழுதும் அதிஷ்டானமாக சாஸ்வதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது இருக்கிறதை நம்மால உணர முடியல, அறிவால அறிய முடியல. காரணம் என்னன்னா இந்த பஞ்சபூதத்தினால் ஆன இந்த நாமரூபம் அதை மறைத்திருக்கின்றது. இதை பார்க்கும்போது அது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது என்பதுதான் திருமூலர் அழகா அந்த ஒரு பாடல்ல சொல்றார். இன்னொரு பாடல்ல கூட சொல்லியிருப்பார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களாம். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். இப்ப நீங்க அந்த நகைகள் எல்லாம் பாத்தீங்க, அது நகைகள் அப்படின்னு சொன்னோம். அத தங்கம்னு பார்த்தோம்னா நகைங்கிற அந்த வடிவம் நமக்கு புலப்படாது. நகைகள்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற தங்கங்கிறது நமக்கு புலப்படாது. தங்கத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணீங்கன்னா நகைங்கிற அந்த வடிவம் இருக்காது. நகையை ரொம்ப போக்கஸ் பண்ணோம்னா அது தங்கங்கிறது நம்ம மறந்து அதனுடைய டிசைன்ல தான் நம்ம இருப்போம். அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கரணங்கள், நம்மளுடைய அந்த கரணங்கள், நம்மளுடைய இந்திரியங்கள், இந்த கருவிகளில நம்ம அதிகமா இருக்கும் பொழுது நான் யார் என்ற தன்னுடைய சொரூபமான இந்த ஆன்மா அப்படிங்கிறது மறைந்து இந்த கரணங்கள் தான் நமக்கு போக்கஸா தெரிகிறது. எப்பொழுது நம்மை நாம் அறிகிறோமோ, நம்மை நாம் உள்நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுது கரணங்களும் இந்த நாமரூப வடிவங்களும் கரணங்களால் பார்க்கப்படுகிற விஷயங்களும் அது செகண்டரியாக போய் நான்ற இந்த ஆன்மா சாட்சி அப்படிங்கறதான் பிரைமரியா வந்துடும். சோ இந்த பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இப்ப நாம இந்த உலகத்தை பாக்குறோம். இப்ப நீங்க எல்லாம் அனுபவிக்கிறீங்க. நம்ம ஒரு சாதனை பண்ணணும், ஒரு அபியாசம் பண்ணணும். என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 1 வீக் ஆச்சு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் பஞ்சபூதமா நாம என்ன பண்ணணும், பாவனை பண்ணணும். பாவனைங்கிறதுல உண்மை அதுதான், சாஸ்வதம் அதுதான். ஆனா இப்ப நம்ம இப்ப உங்க முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கலாம், போன் இருக்கலாம், வீட்டுல ஒரு பொருள் எல்லாமே ஒரு பொருள்னு ஒரு நேம், ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து ஒரு ஃபார்முக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்ப அது நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அந்த ரிஜிஸ்டர் ஆயிருக்கனால அதுல இருந்து விட்டு வர முடியாம நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளே ஒரு பாவனையை கிரியேட் பண்ணணும். என்ன பாவனை அப்படின்னா, இது எல்லாமே பஞ்சபூதங்கிறது சத்தியம்தான். ஆனா எனக்கு அது உடனே வரலங்கிறதுனால நம்மளா என்ன பண்ணணும்,
திருப்பி 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 நம்மளுடைய மனதினாலையும் புத்தியினாலையும் இவை அனைத்தும் எந்த பொருளை பார்த்தாலும் எதை நினைத்தாலும் இது பஞ்சபூதமா இல்லையா, இது பஞ்சபூதமா இல்லையான்னு அந்த கொஸ்டின் நமக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 100-200 தடவையாச்சும் நமக்கு வந்து கணக்கே கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது நமக்குள்ள அந்த கொஸ்டின், இது பஞ்சபூதமா இல்ல பஞ்சபூதத்திலிருந்து வேறானதா, இது பஞ்சபூதமா பஞ்சபூதத்திலிருந்து வேறானதா அப்படின்னு நம்மளை நாமளே திருப்பி 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 இந்த கேள்விகளை கேட்க கேட்க என்ன ஆகும்னா, நம்மளுடைய இந்த புத்தியில ஆழமாக இவை எல்லாமே வந்து காரியமான, அதாவது வெளிப்பட்ட ஸ்தூலமான பஞ்சபூதத்தோடைய ஒரு ஃபார்ம் தான். புரியுதா இல்லைங்களா? சூட்சமமான பஞ்சபூதம் தன்மாத்திரைகள், நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். தன்மாத்திரைகள் வந்து சூட்சமம், அதுல இருந்து ஸ்தூலமாக வெளிப்பட்டது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய காம்பினேஷன், பர்முடேஷன் காம்பினேஷன்ல தான் நம்ம உடம்பு இருக்கு, முன்னாடி இருக்க டேபிள் இருக்கு, எல்லா பொருளுமே இந்த 5 ஏற்ற இறக்கத்துலதான் இருக்கே தவிர இது இல்லாம எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுல காற்று துகள்கள் இருக்கலாம், அதுல ஏர் பபிள்ஸ் இருக்கலாம், அதுல வெற்றிடம் இருக்கலாம், அதுல சட்டன் வந்து ஈரத்தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன ஒண்ணுல ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய பொருளா இருக்கும், ஒண்ணுல வந்து நெருப்புத்தன்மை அதிகமா, அக்னித்தன்மை அதிகமா இருக்க பொருளா இருக்கும், சாலிடா இருக்கிறதா இருக்கும், லிக்விடா இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே, ஏன்னா பஞ்சபூதங்கிற போதே எல்லா பூதமும் என்னது, பஞ்சீகரத பஞ்சமகாபூதைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம்ல தத்துவபதத்துல. அப்ப இது எல்லாம் கலந்ததுதான். அப்ப நம்மளுடைய பர்செப்ஷன், நம்மளுடைய வியூ ஆஃப் வேர்ல்டு, நம்மளுடைய இத்தனை வருடமாகவும் இவ்வளவு ஜென்மமாகவும் இதையெல்லாம் நாமரூபமா பார்த்து பார்த்து பழகிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் 1 வீக் வந்து we going to practice எல்லாத்தையுமே அது நாமரூபமா தெரிஞ்சாலும் நாம் அதை பஞ்சபூதமா ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லாமே நமக்கு பொருளை சொல்லி எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணாலும் நமக்குள்ள நம்ம பிரெயின்ல பேக் எண்ட்ல எல்லாமே இது பஞ்சபூதம் 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 பஞ்சபூதம்னு அந்த 5 எலமெண்டால ஆனதுதான் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும் டீப்பா. இல்லையே இது ஒரு வாட்டி எங்களுக்கு தெரிஞ்சது தானே சுவாமி, இது எல்லாம் புரிஞ்சது தானே, இது ஒரு வாட்டி சொன்னா போதாதா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு நமக்குள்ள ஆழமா இது ரிஜிஸ்டர் ஆகுதோ அந்த புத்தி வந்து அதுக்கேற்ற மாதிரி பரிணாமம் ஆகும், அவேக்கன் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு 10 to 20 மினிட்ஸ் உட்காந்து நம்ம உடம்புல இருந்து நம்ம சுத்தி, இப்ப நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம உடம்பு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் வந்து பஞ்சபூதமான அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்மளுடைய இருக்கக்கூடிய ரூமு, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொருள், அதுக்கடுத்து நம்மளுடைய வீடு, வீட்டுல இருக்கக்கூடிய பொருள், அதுக்கடுத்து நம்மளுடைய தெரு அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடங்கள், சுத்தி இருக்க இடங்கள், அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி 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 இப்ப இதுல இருந்து பாரதம், பாரதத்துல இருந்து பூமி, பூமியில இருந்து பிரபஞ்சம், ஒவ்வொரு கோள்களாக இந்த மொத்த பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவனை, நம்மளுடைய விஷனை வந்து உள்ளுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்குள்ள மனதினால இதை நம்ம அப்படியே பார்த்து பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப நம்ம கிட்ட இருந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண 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 நம்ம கண்ணாலையும் இந்த 5 சென்சஸ்னாலையும் பார்த்து உணரப்படுகின்ற இந்த பிரபஞ்சமானது இந்த 5 எலமெண்ட்டை தவிர வேற கிடையாது. அதனுடைய உருமாற்றம் தான் மற்ற அனைத்தும், அதனுடைய சாரமானது இந்த பஞ்சபூதம் தான் அப்படிங்கிறது வெரி வெல்லா நமக்குள்ள ஆள் மனதுல டீப் ரூட்டடா அது ரெக்கார்ட் ஆகணும். சரி, அந்த பஞ்சபூதத்துக்கு சூட்சமோ, அதுக்கு சூட்சமோ மாயா, அது உள்ள போகணும். ஆனா எடுத்த உடனே நம்ம சூட்சமத்துல இருந்து வரக்கூடாது. நம்மளோட பிரெயினோ நம்மளுடைய மனமோ அதை கேட்ச் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. முதல் ஸ்தூலத்துல இருந்து அதுக்கடுத்து சூட்சமம் போகணும், அதுக்கடுத்துதான் காரணத்துக்கு ஏன்னா நம்ம ஸ்தூலம் தான் நம்மளால விசிபிளா இருக்கு. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா விசிபிளா உங்களால அறிய முடியுது நான் இருக்கேன்னு. சூட்சமத்தை உங்களால இமேஜின் தான் பண்ண முடியும், இல்லாட்டி காரணத்தை நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்ப அதெல்லாம் அனுமான பிரமாணத்துல போகணும். முதல் நம்ம ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷ பிரமாணத்துல இருந்து நம்மளால பிரத்யட்சமா பார்த்து அனுபவிக்கக்கூடிய இது வந்து என்ன அப்படிங்கிறத வெரி சாலிடா நம்மளுடைய ஆழ்மனம் வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். இதை சொல்லி கொடுக்கறதுனாலயோ இது கேட்கறதுனாலயோ எனக்கு புரிஞ்சிருக்குன்னா இது புரிஞ்சிருக்கு, ஆனால் இது நம்மளுடைய பிராக்டிக்கல் அப்ளைடு சயின்ஸ்ல வந்து நீடிக்காது. இது எங்கேயோ ஒரு அறிவுல போய் உட்காந்துரும். நம்மளுடைய சுபாவமாக மாற வேண்டும். சுபாவமாக நம்மளுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா மாறணும்னா எல்லாத்தையும் பஞ்சபூதமா நம்ம பார்க்க உபாசனை பண்ணணும்.
அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிராக்டிஸை வந்து இந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிராக்டிஸை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்த 1 வீக் இதை நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து விஜுவலைஸ் பண்ணுங்க. அப்படியே உங்கள இருந்து கம்ப்ளீட் உங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலா வந்து அதுக்கப்புறம் பிரபஞ்சம் முழுவதையும் என்னவா இருக்குது. நீங்க வந்து பிரம்மமா விசுவலைஸ் பண்ண வேண்டாம், மாயையா விசுவலைஸ் பண்ண, அதெல்லாம் பண்ணவே சொல்லல. ஒன்லி இந்த ஸ்தூல பஞ்சபூதம் வரைக்கும் நீங்க வந்து இதெல்லாம் அதுக்குள்ளதான் வருதுங்கிறத போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை உங்களுக்குள்ள சாலிடா கன்க்ளூஷனுக்கு வரணும். அது மல்டிபிள் உபாசனையினாலதான் ஸ்ட்ராங்கா நமக்குள்ள நடக்கும். பல நாட்கள் பல தடவை நம்ம திருப்பி திருப்பி அதை நம்ம ரிமெம்பர் பண்றதுனாலையும் அதை காக்னைஸ் பண்றதுனால மட்டும்தான் நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு இப்ப இந்த வீக்ல இருந்து இன்னில இருந்து நீங்க நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இல்ல இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலும் 1 வீக் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான சூட்சமத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அங்க இருந்து போறது ஈஸி. நான் ஏற்கனவே ஒரு பிராக்டிஸ் கொடுத்தேன், அது எத்தனை பேர் பண்றீங்க பண்ணலன்னு தெரியல. அடுத்த ஸ்டேஜ் எதுனா சொல்லலான்னு, அது முதல் ஸ்டேஜ்லயே இருக்குது போல இருக்கு. சரி, அது விட்டுடலாம். இப்ப இதுக்கு வருவோம். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நம்ம முடியும் போது வேணா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுவோம். அதை நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம டெய்லியும் இது பண்ணலாம். ஸோ இந்த மரத்தில் மறைத்தது மாமத யானை, பொன்னில் மறைந்தது பொன்னணி பூசணம் அப்படிங்கிறது போல தன்னை மறைத்தது தன் கரணங்கள். தன்னை அப்படிங்கிறத நான் சாட்சி சொரூபமான ஆத்மாதான் நானு. ஆனா நான் அப்படிங்கிற என்னுடைய சொரூபத்தை மறைத்தது எதுன்னா என்னுடைய கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணவாயுக்கள், இதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கிறதோ இந்த பஞ்சபூதங்கள், இவை எல்லாம் கரணங்கள். அப்ப இந்த கரணத்துல நான் போக்கஸ் ஆகும் பொழுது நான் என்னை மறக்கின்றேன். என்னில் நான் ஆழமாக பார்க்கும் பொழுது கரணத்தை மறக்கின்றேன். அவ்வளவுதான், சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க கொடான்னு பாத்தீங்கன்னா மண்ணை மறந்துடுவீங்க, மண்ணுன்னு பாத்தீங்கன்னா குடத்தை மறந்துடுவீங்க, தங்கம்னு பாத்தீங்கன்னா நகைகளை மறந்துடுவீங்க, நகைகளை பாத்தீங்கன்னா தங்கத்தை மறந்துடுவீங்க. யானைங்கிற நாமரூபத்தை பார்த்தா அது மரங்கிறத மறந்துடும், மரத்தை பார்க்கும்போது யானைங்கிறத மறந்துடும். ஆனா ரெண்டுமே சைமல்டேனியஸா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒன்னு இருக்குது, அதுக்கப்புறம் அது போய் இன்னொன்னு வரல. நகை போய் தங்கமா மாறல, நகையும் சைமல்டேனியஸா நமக்கு அப்பியர் ஆகுது, தங்கமும் சைமல்டேனியஸா அப்பியர் ஆகுது, யானையும் சைமல்டேனியஸா அப்பியர் ஆகுது, அதுல மரமும் சைமல்டேனியஸா அப்பியர் ஆகுது. குடம், மண், அது குடங்கிறது நமக்கு ராமரூபமா அப்பியர் ஆகுது, அதுல மண்ணும் அப்பியர் ஆகுது. ஆனால் இரண்டுமே, இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டுமே சைமல்டேனியஸா சமகாலத்துல நமக்கு அறிவால் அறியப்படுகிறது. ஆனால் என் அறிவு எதை அதுல பார்க்கிறது என்றால் நாமரூபத்தை பார்க்கிறதா இல்லது அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பரமார்த்தத்தை பார்க்கிறதா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க, பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். இப்ப நான் எதை போக்கஸ் பண்றேன், என்னுடைய கரணங்களிலாம் நான் எதை பார்க்கின்றேன் அப்படிங்கறத இங்க சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த பாடல் போலாம், 104வது பாடல். இந்த 103வது பாடலுக்கு அர்த்தத்தை படிச்சுட்டு 104வது பாடலுக்கு போலாம். மண்ணில் வெளித்தெரியாத கடசக்தி என்னும் அவ்வியக்தமே குடம் என்னும் வியக்த காரியமாக வெளிப்படுகிறது. இந்த அவ்வியக்தங்கிறது வந்து மாயா வரைக்கும் தான் அவ்வியக்தம். சைத்தன்யம் வந்து அவ்வியக்தம் கிடையாது, அது எப்பயுமே பிரத்யக்ஷம். சோ மண்ணை தவிர குடம் இல்லையாயினும் உலகத்தோர் அதனை மண் என்று கூறாது குடம் என்பர். அக்குடம் நாசமடைந்தால் மறுபடியும் மண் என்கிறோம். இப்ப இங்க என்னன்னா நம்மளுடைய சப்தத்துலதான் மாறுதுன்றது சொல்றாரு. இப்ப வந்து மண் இருக்கு, அத மண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு அதை குடம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அதை மண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். எப்பன்னா நம்ம வார்த்தையில சப்தத்துலதான் மாறுதல் நடக்குது. அங்க ரியாலிட்டியில பார்த்தா மண்ணு மண்ணாதான் இருக்குது, குடமா இருக்கும் போது மண்ணாதான் இருக்கு, அதுக்கப்புறமும் மண்ணாதான் இருக்கு. அப்ப நம்ம சப்தத்துலதான் தோற்றமும் அழிவும் இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. அக்குடம் நாசமடைந்தால் மறுபடியும் மண் என்கிறோம், மண் அழியாததால் கடம் நசித்தது என்பது சொல் மாத்திரமே ஆகும். ஏனெனில் குடம் மண் என இரு வெவ்வேறு பொருட்கள் இல்லவே இல்லை.
இப்ப மண்ணுதான் குடமா மாறி இருக்கு. குடத்தை தனியா பிரிக்க முடியாது மண்ணுல இருந்து. குடம்னு ஒண்ணு தனியா கிடையாது. மண்ணை பிரிச்சுட்டீங்கன்னா குடம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அததான் இங்க சொல்றாரு. ஏனெனில் குடம் மண் என இருவேறு பொருட்கள் இல்லவே இல்லை. இவ்வாறு குடம் உண்டு என்பதும் குடம் நசித்தது என்பதும் சொல் மட்டுமே. குடத்தின் நாமரூபம் பொய், குடத்தை மண்ணாக காணுதல் மட்டுமே மெய் என அறிவது போல ஜீவன் ஈஸ்வரன் உலகம் என்னும் நாமரூப கற்பனைகளை பொய்யென நீ அறிந்து நீக்கி நீயும் அறிவு வடிவமான பிரம்ம மாத்திரமாய் இருப்பாயாக. இதுதான் 103வது பாடல். ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இப்ப அதுக்கு அடுத்த பாடலுக்கு போலாம். 104வது பாடல். பூரிக்கும் கன சச்சிதானந்தத்தில் பொய் சடம் துயர் மூன்றும் தூரத்து ஆயினும் தோன்றும் பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் நீரில் தோன்றுமுன் தன் நிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. பூரிக்கும் கன சச்சிதானந்தத்தில் பொய்ச்சடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றும் பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் நீரில் தோன்றும் தன் நிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. ஒரு அருமையான ஒரு பாடல் இது. பூரிக்கும் என்றால் நிறைந்த, எங்கும் நிறைவாக இருக்கிறது. எங்கும் என்னது? மனம் பூரித்து விட்டது, உடம்பு பூரித்து விட்டது. என்னது? மனம் முழுவதும், உடல் முழுவதும் ஒரு உணர்வை தொடுவது போல பூரிக்கும்னா என்னது? எங்குமாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய கண அப்படின்னா பூரணம் என்று அர்த்தம். கணம் என்ற சப்தத்திற்கு பூரணம் என்ற அர்த்தம். சச்சிதானந்தத்தில், சச்சிதானந்தம் என்றால் நமக்கே தெரியும். சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு சொரூபம், ஆனந்தம் என்றால் சுகஸ்வரூபம். அப்ப எங்கும் நிறைவாக நிறைந்திருக்கும் பூரணமான சச்சிதானந்தத்தில் 3 வார்த்தைகளும் கணம் என்றாலும் பூரணம் என்றாலும் சச்சிதானந்தம் ஒன்றுதான். ஆனா அதை இன்னமும் ஆழமாக அதனுடைய தன்மையை சொல்வதற்காக ஆச்சாரியர் இவ்வாறு விரிவுபடுத்துகிறார். சில நேரத்துல நம்மளே பல சொற்களை திருப்பி திருப்பி 2 வார்த்தை ஒரே இடத்துல பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த பொருள் தேவைப்படுகிறது அப்படின்னாலும் அதே மீனிங் தான். எனக்கு இது அவசியம் அப்படின்னாலும் அதே மீனிங் தான். சில நேரத்துல இது எனக்கு அவசிய தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எனக்கு, இந்த பொருள் எனக்கு அவசிய தேவையா இருக்குது. அவசியம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான், தேவை என்றாலும் ஒரே அர்த்தம் தான். சில நேரத்துல இது 2 சேர்த்து பயன்படுத்தும் போது அதனுடைய டெப்த் மீனிங் இன்னும் ஆழமாக அதை நம்ம எடுத்துக்கொண்டு சொல்கிறோம் என்பதற்காக சொல்லப்படுகிறது. அதனால கணம் என்றாலும் பூரணம் தான், சச்சிதானந்தம் என்றாலும் பூரணம் தான். கணம் என்றாலும் சச்சிதானந்தம் என்றாலும் எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். சில நேரத்துல வேற மாதிரி சொல்வது பூரணம் அப்படின்னு சொல்றோம். இங்க 3ஆக பிரித்து சொல்லும் போது சத்து சித்து ஆனந்தமாக சொல்கிறோம். அப்ப நிறைவாக பூரணமான சச்சிதானந்தத்தில், அப்ப சச்சிதானந்தம் என்பது ஒன்று இருக்கிறது. பொய் ஜடம் துயர் மூன்றும் தூரத்து ஆயினும். இப்ப நம்ம நேர் சொல் எதிர்ச்சொல்னு ஒண்ணு சொல்லுவோம். இப்ப சச்சிதானந்தத்திற்கு நேர் எதிர்ப்பதம் என்ன, எதிர்ச்சொல் என்னன்னா சத்து என்றால் இருப்பு, எக்காலத்திலும் இருப்பது. அசத்து என்றால் இல்லாதது. அப்ப இங்க பொய் என்றால் அசத்து என்று அர்த்தம். சித் என்றால் உணர்வு பூர்வமான அறிவு சொரூபம். ஜடம் என்றால் அறிவற்றது. ஆனந்தம் என்றால் சுகஸ்வரூபம். துயர் என்றால் துக்கம். அப்ப சச்சிதானந்தத்திற்கு நேர் எதிர்ப்பதம் என்னன்னா பொய் ஜடம் துயர். இத சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்கன்னா அனிர்த்த ஜட துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசத்து, ஜடம், துக்கம், இது 3ம் தூரத்து ஆயினும். உண்மையில இந்த அனிர்த்த ஜட துக்கம் என்று சொல்லக்கூடிய பொய் ஜடம் துக்கம் சச்சிதானந்தத்துல கிடையவே கிடையாது. இதுல இருந்து பார்க்கும் பொழுது, இதுல இருந்து நம்ம யோசிக்கும் பொழுது இது கிடையவே கிடையாது, ரொம்ப தூரமா இருக்கு. தூரம்னா அது இல்லவே இல்லைங்கிறத தான் தூரத்தாயினும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கிறது. ஆனால் தோன்றும் பால் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால், தோற்றமாக நம்மால் பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது எப்படி இருக்குன்னா துக்கமா இருக்குது.
ஜடமா இருக்கிறது நமக்கு தெரியுது, நம்மளும் ஜடமா பல நேரத்துல இருக்கிறோம். நம்ம சத்துங்கிறது தெரியாம அசத்தா நம்மளை பாவிக்கிறோம். தோற்றத்துல பார்த்தோம் என்றால் சச்சிதானந்தம் தெரியாமல் இந்த துக்கமான உலகமும் அறிவற்ற தன்மையும் அஞ்ஞானத்தில் நாம் இருப்பதும் தான் நம்மளுடைய அனுபவத்திலே இருக்கின்றது. அததான் இங்க சொல்றாங்க. அது உண்மையான நம்மளுடைய நேச்சரான கிடையாது, அது ஒரு தோற்றமா தெரியுது. அதை எப்படி துடைப்பது, அதை எப்படி நீக்குவது? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பிராக்டிக்கலா அனுபவம் பார்த்தோம்னா அனிர்த்த ஜட துக்கம் தான் பிராக்டிக்கலா அனுபவம் இருக்குது. எங்களுக்கு சச்சிதானந்தம் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை தெரியுது, அதை ஏதோ நாங்க கேள்விப்படுறோமே தவிர இட் இஸ் நாட் என்னோட பிரத்யக்ஷமான என்னுடைய பாவமா இருக்குதான்னு பார்த்தா ஆஸ் பர் சாஸ்திரமும் மாஸ்டர் சொல்றதப்படி இப்படிதான் சொன்னாலும் என்னுடைய தினசரி அனுபவத்துல அது தெரியலையேங்கும் போது நாம அனிர்த்த ஜட துக்கமா என்ற அந்தத்துலதான் இருக்கின்றோம். உண்மையில அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுக்கு எதிர்ப்பதமான தூரத்துல இருந்தாலும் எனக்கு இதுதான் தோன்றுகிறது, இதுதான் என்னால் அனுபவிக்கப்படுகிறது, இதுதான் என்னால தினசரி பார்க்கப்படுகிறது. அப்படியாக பார்க்கப்படுகின்ற இந்த பொய்யான ஜடமான துக்கம் இட் இஸ் ஒன்லி அப்பியரன்ஸ், இட்ஸ் நாட் ரியாலிட்டி. அதை எப்படி நீக்குவது, எப்படி நேர்த்தி பண்ணுவது? அனாத்மா விஷயங்களை எப்படி நேர்த்தி பண்ணுவது? உபாதிகளை எப்படி களைத்து சாட்சியான என்னை நான் அறிவது? உடல், மனம், இது போன்ற உபாதிகளை, அனாத்மா விஷயங்களை, பொய்யான விஷயங்களை, துக்கத்தை தரக்கூடிய விஷயங்களை, ஜடமான பதார்த்தங்களை விளக்கி நேர்த்தி செய்து என்னுடைய சொரூபத்தை நான் எவ்வாறு அறிவது? அப்படிதான் கேள்வி கேட்கிறான். விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் இதை நான் எப்படி நீக்க வேண்டும் என்று சொல்கிறேன் கேளப்பான்னு சீடனுக்கு சொல்றாரு. பிரபஞ்சம் முழுவதும் பரிபூர்ணமாய் இருக்கும் சச்சிதானந்த வடிவமான பிரம்மத்திடம் அசத்து, சடம், துக்கம் என்னும் மூன்றும் சிறிதே இல்லை. ஆக்சுவலி இது கிடையவே, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இது எக்ஸிஸ்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. எது? துக்கம், ஜடம், அசத்து, இது எக்ஸிஸ்டே கிடையாது, அதுக்கு ஒரு இருப்பே கிடையாது. ஆனா நமக்கு இப்ப நம்மளுடைய பிராக்டிக்கல் அனுபவத்துல அது இருப்பாதான் இருக்கே தவிர சச்சிதானந்தம் தான் எக்ஸிஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. இது நமக்கு ரொம்ப எக்ஸிஸ்டடா இருக்கு. ஆனா சத்தியம் என்ன? ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத், டிவைனால சொல்லப்படுவது, எல்லாத்தாலும் அறியப்பட்டது என்னன்னா சச்சிதானந்தம் மட்டும்தான் இருக்குது, இது கிடையாது. ஆனால் ஆயினும் அவ்வாறு தோன்றுகின்ற விபரீதங்களை தோன்றா வண்ணம் நீக்குவது எப்படி என்றால், இப்படி தோன்றக்கூடிய விஷயங்களை, இல்லாத விஷயங்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது, பொய்யான விஷயங்கள் உண்மையாக தோன்றுகிறது, அனாத்மா விஷயங்கள் ஆத்மாவாக நான் அறியப்படுகின்றேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீக்குவது எப்படி என்றால், நீரில் தோன்றும் தன் நிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே. தனது நிழலானது நீரில் தலைகீழாக தோன்றி சலிக்கிறது. ஆனால் கரையில் தான் நேராக நிற்பதை அவனே நோக்கும் போது தலைகீழாக தெரியும் நிழல் பொய்யாகிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டினேன், நிழல் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் காட்டினேன். எதுக்குன்னா இந்த பாடலுக்கு முன்னாடி அதை பார்த்தா இந்த பாடல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட கனெக்ட் பண்ணிக்குவீங்கிறதுக்கு தான் அதை காட்டினேன். இப்ப நம்ம இந்த கடல்லையோ அல்லது தண்ணி பக்கத்திலேயோ நிற்கும் பொழுது நிழல் தெரிகிறது. அந்த நிழல் எவ்வாறு தெரிகிறது? தலைகீழாகத்தான் தெரியும். எந்த நீரில போய் நின்னாலும் நீங்க நிக்கிற மாதிரி அப்படியே தெரியாது, அதுக்கு நேர ஆப்போசிட் டைரக்ஷன்ல தலைகீழாக தெரியும். ரெண்டாவது தண்ணியில அது ஒரு ஸ்டேபிளா இருக்காது, தண்ணி மூவாவ அதுல சலிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையில அந்த நிழலுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த நிழலை நம்ம என்ன பண்ணாலும் அது நம்மளை பாதிக்காது. ஆனா நம்ம இல்லாட்டினா அந்த நிழல் இல்லை. நம்முடைய இருப்பை வைத்துக் கொண்டு அங்க ஒரு நிழல் தோன்றுகிறது. அந்த நிழலும் நமக்கு நேரா இருக்கிற மாதிரி தோன்றுவதில்லை, அதற்கு எதிராக தோன்றுகிறது, தலைகீழாக தோன்றுகிறது. அதுவும் ஒரு நிலையாக இருக்கிறதா என்றால் நீரினுடைய ஓட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அது சலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப இவர் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றாருன்னா, இப்ப நாம இந்த உலகத்தை இப்ப அனுபவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நிழலுக்கு சமம். நீ இப்ப உன்னை நிழலா நீ உன்னை பாவிக்கிற, அந்த நிழல் மூமெண்ட் இருக்கிறதுனால அது உண்மையா இருக்கிற மாதிரி நீ உணர்ற.
நீ எத்தனை காலத்து வரைக்கும் நீ உன நிழலு என்று நீ அதுல உன்னை போக்கஸ் பண்ணி அதுல நீ பாக்குற வரைக்கும் உனக்கு நிழல்ன்ற அனுபவமா தான் தெரியும். அனாத்மா விஷயமான இந்த ஜடத்தையும் அசத்தையும் துக்கத்தையும் நீ பார்க்க 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 அதுதான் உனக்கு நிஜமாக தெரியும். ஏனென்றால் அது இருக்கின்றது போல நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு. அதை விடுத்து நீ அந்த நிழலுக்கு ஆதாரமாக ஒருத்தர் நிக்காட்டினா அந்த நிழல் வருமா? நீ நிழலை விட்டுட்டு நீ ஒன்ன நீ பாரு. அந்த நிழலுக்கு ஆதாரமா இருக்கிறவன் நான் தான். நான் இங்க சாலிடா உயிரோட நான் நின்றுகிட்டு இருக்கனே. நீ ஒன்ன நீ போக்கஸ் பண்ணேன்னா நிழல் தெரியாது. நிழலை போக்கஸ் பண்ணேன்னா நீ தெரிய மாட்ட. நிழல் பொய், நீ நிஜம். உண்மை அதுதானே. தண்ணிகிட்ட நின்னோம்னா நம்ம நிக்கிறவன் தான் நிஜம், அதுல இருக்கிற நிழல் பொய். அது போல நீ ஆத்மாங்கிறது சத்தியம், நீ பிரம்மங்கிறது சத்தியம், அதுதான் பூரணம், அதுதான் சச்சிதானந்தம். அதுல நீ உன்னை நிலைநிறுத்து. பொய்யான இந்த அனித்த ஜட துக்கத்திலே நீ உன்னை அதிலே உன்னுடைய போக்கஸ வைக்காத. இதுல என்ன ஒரு விஷயம்னா ரெண்டுமே சமகாலத்துல இருக்கும். நிழல் ஒரு காலத்திலயும் நீங்க ஒரு காலத்திலயும் நிக்க மாட்டீங்க. நீங்க நிக்கும் போதுதான் நிழல் இருக்கும். அப்ப இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துலதான் நிழல் போன்ற இந்த நாமரூப உலகமும் நமக்கு தெரியுது. இதே நேரத்துலதான் சச்சிதானம் என்று சொல்லக்கூடிய பிரம்மமும் சமகாலத்துல இருக்குது. இப்ப இந்த காலத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதுல நமக்குள்ள ரெண்டு உணர்வுமே இருக்கிறது. ஆனால் நாம் எந்த உணர்வுக்கு நாம தீனியை போட்டு ஃபியூல கொடுத்து நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அததான் அழகா சொல்றாங்க, நாமரூப உலகம் தோன்றினாலும் அது அதிஷ்டானமான சச்சிதானந்தமே மெய்யென நிச்சயிப்பதால் நாமரூபங்கள் பொய்யாகும். இப்போ உன் கண்ணு முன்னாடி இந்த நாமரூப உலகங்கள் தெரிஞ்சாலும் நிழல் போல இது தெரிஞ்சாலும் இந்த நாமரூப உலகங்கள் தெரியுதுனாலே இதுக்கு ஆதாரமான ஒண்ணு இருக்கணும். நான் அதுல நான் அதை நானாக என்ன பாவிக்கும் பொழுது இந்த நிழல் மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வை விலகி நம்மீது நம்மளுடைய உண்மையான சொரூபத்தின் மீது விழ ஆரம்பித்து விடுகிறது. அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்மை இந்த உடலாகவும் மனதாகவும் உலகமாகவும் நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் நிழல் பொய்யான ஒன்றை உண்மையாக நினைக்கின்றோம். எப்பொழுது அதே நேரத்துல இந்த உலகம் இந்த உடம்பு மனசு எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய அதே டயத்துலதான் இதுவும் இருக்கு. இது இல்லாம இது பிரிக்க முடியாது. மனிதனையும் நிழலையும் பிரிக்க முடியாது. இது மனிதனை சார்ந்துதான் நிழல் இருக்கிறது, பிரம்மத்தை சார்ந்துதான் மாயா இருக்கிறது. பிரம்மாஸ்ரய மாயான்னு நம்ம தத்துவபோதத்துல படிச்ச ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் இருப்பதினால்தான், நான் சாட்சி சொரூபமாக இருப்பதினால்தான் இந்த நிழலாகிய இந்த நாமரூப பிரபஞ்சங்கள் வெளிப்படுகின்றது. சரி, இது ரெண்டு நானும் இருக்கிறேன், வெளிப்படுது. இப்ப நான் எதுல என்ன போக்கஸ் பண்ண போறேங்கிறது தான் கேள்வி. இது வரைக்கும் நம்ம போக்கஸ் பண்ணதெல்லாம் நாமரூபத்துலதான் போக்கஸ் பண்ணி அதுபடிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படிதான் இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு. இப்ப நமக்கு இந்த ஞானம் இந்த அறிவெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது நாம் வெளியே இருக்கக்கூடிய இந்த நாமரூப விஷயங்களிலிருந்து உள்நோக்கி திரும்பி நம்மை நாம் நிழலிலிருந்து நிஜமான எண்ணை நான் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் நம்ம உள்நோக்கி திருப்ப வேண்டும். அதுதான் இந்த பாடல்ல சொல்றார். எதுக்கு அவன் கேட்கிறான்? ரெண்டுமே சைமல்டேனியஸ்ல இருக்குது, இதை எப்படி நான் பிரிச்சு பாக்குறது அப்படின்னு கேட்கறான். அதுக்குதான் சொல்றாரு, நீ நிக்கிறேன்னா நிழலும் இருக்கும், ரெண்டும் சமகாலம் தான், வேற வேற நேரத்துல இருக்காது. இப்ப நீ இருக்கிறேன்னா உன் கண்ணு முன்னாடி இதுவும் தெரியும், இது தெரியாமையே போயிடும் நினைக்காத. அவன் ஞானி ஆயிட்டானா கம்ப்ளீட்டா அந்த உலகம் அவன் கண்ணுக்கே தெரியாதுன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அவன் பிரம்ம வித்தா இருக்கட்டும், அவனுக்கும் இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுது, விவகாரத்துல தெரியுது. ஆனா அவன் இத நாமரூபமான ஒரு நிழல் போலத்தான் அதை பார்க்கிறான். அவன் தன்னை உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்தமாய் தன்னை உணர்ந்து கொண்டு இருக்கின்றான். ஆனா அதே நேரத்துல அவனுக்கு இந்த நிழல் போன்ற பொய்யான இந்த நாமரூபங்களும் தெரிகின்றன. தெரியாமன்னு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவன் எதுவா தன்னை பார்க்கறான். இப்ப நமக்கு எப்படின்னா, ஜென்ரலா இருக்கவங்களுக்கு உள்ள ஒண்ணு இருக்குன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டு பேத்துக்கும்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் முழுவதும் பரிபூரணமாய் இருக்கும் சச்சிதானந்த வடிவ பிரம்மத்திடம் அசத்து, ஜடம், துக்கம் என்னும் மூன்றும் சிறிதும் இல்லை. ஆயினும் அவ்வாறு தோன்றுகிறது, உண்மையில கிடையாது. ஆனா இருக்கே அப்படின்னு கேட்டா இது ஒரு தோற்றம், எனக்கு இப்ப தோன்றுதுன்னா என்னால் பார்க்க முடிகிறது. ஆனா இதுக்கு உண்மையான இது கிடையாது. தோன்றா வண்ணம் நீக்குவது எப்படி என்னால், இப்ப இந்த நாமரூபங்களை 100% நம்ம இல்லாம பண்ண முடியுமான்னா அப்படி பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவன் என்லைட்டன் மாஸ்டர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உலகம் அவங்களால் பார்க்கப்படுகிறது, ஆனால் நிழலாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு சுத்தமா எல்லாமே பிரம்மமா தெரியும்னா நீங்க என்னமோ அப்படியே ரூமுக்குள்ள டார்ச் அடிச்ச மாதிரி ஒரே பிரைட்டா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல இருப்பாங்கன்னா கற்பனை பண்ணிக்காதீங்க. சரி, எப்ப மனம் சாதனை பண்ணி சமாதிக்கு போகும்போது எதுவும் தெரியாது. சமாதியில பல அனுபவங்கள் நடக்கும்போது இதெல்லாம் தெரியாது. விவகாரத்துல ஜாக்கிரத உலகத்துக்கு இந்த உணர்வுக்கு வந்த ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஞான புருஷர்களுக்கு இந்த உலகமும் தெரியும், இதுல இருக்கக்கூடிய விவகாரங்களும் தெரியும், இந்த நாமரூபங்களும் தெரியும். ஆனா இது அவங்களுக்கு பொய் என்ற அந்த ஞானம் எப்பொழுதும் இருப்பதினால் அதிலே அவர்கள் பந்தப்படாமல் தன்னை சச்சிதானந்த உணர்விலே இருப்பார்கள். இதுல என்ன அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் ஒரு கனவிலோ ஒரு பொய்யான விஷயத்துல என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும் இது ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு குழந்தைங்களோட விளையாடுவோம், அந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு இல்லை, அதுக்கு ஒரு ரூல் கிடையாது, சும்மா அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் அதுக்கு நிஜமான ஒரு இதை கொடுத்து ஐயோ நான் தோத்துட்டேனே ஜெயிச்சுட்டேனே எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த நேரத்துல ஒரு இது போல ஞானிகளும் இந்த விவகாரம் இப்ப தெரியுது, இது ஒரு தோற்றம்னு ஆயிடுச்சு, நான் தான் பிரம்மன் ஆயிடுச்சு. ஆனா என் கண்ணு முன்னாடி இப்ப தோற்றம் இருக்குது, அது தோன்ற வரைக்கும் தோன்றட்டும், அது எப்படி வேணாலும் மாறட்டும் நாமரூபங்கள், அது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் நீக்கணும்னு நான் என்ன பண்ணல, முயற்சி பண்ணல. அது இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணல. என் முன்னாடி இப்ப தோன்றது, தோன்றாம போகலாம், அதை பத்தி நான் கேர் பண்ணல. நான்றது என்னுடைய சொரூபத்திலே நான் இருக்கின்றேன். இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய உண்மையான உணர்வு. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அவர்களே சமாதி நிலைக்கு போகும்போது இந்த பிரபஞ்சமும் தோற்றத்துல அவங்களுக்கு இருக்காது. சமாதியில இருந்து வெளியே வந்தா அவர்களுக்கு இது தெரியத்தான் தோணும். எப்போ உடம்ப முழுவதுமாக விடுகிறார்களோ, விவேக முக்தி அடைகிறார்களோ, அப்போ கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம போயிடும். இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க உடம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த காலத்துல அவர்களுக்கு தோற்றம் தோன்றினாலும் தோற்றத்திலே அவர்களுக்கு நிஜம் என்ற புத்தி இருக்காது. ஆத்மாதான் நிஜம், அது நான் என்ற புத்தி மட்டும்தான் இருக்கும், அகண்டாகார விருத்தி மட்டும்தான் இருக்கும். மனிதனுக்கு அப்படி கிடையாது, சாதாரண அஞ்ஞானிக்கு அப்படி கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அகண்டாகார விருத்தியும் கிடையாது, ஆத்மாங்கிற ஒண்ணு இருக்குதுன்னு எங்கேயோ கேட்டதுதானே தவிர அது பிரத்யக்ஷ அனுபவம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த நாமரூப பிரபஞ்சம் சத்தியம் என்ற புத்தியிலே அவன் வாழ்கிறான். அப்ப இது சத்தியம் என்றால் இதுல ஒரு சொல்யூஷனை தேடி முயற்சிக்கிறான். இதுல எப்படி எப்பயுமே சுகமா இருக்கிறது, எப்படி துக்கமே இல்லாம இருக்கிறது, இதுதானே எல்லாரோடைய முயற்சியும். இந்த உலகத்துல நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதுல துக்கம் இல்லாம இருக்க முடியவே முடியாது. இது என்ன முயற்சி பண்ணாலும் இந்த உலகத்துல எதையா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலும் அது உண்மையை கண்டுபிடிக்கிற இதுக்கு வராது. ஏனென்றால் இது உண்மையில கிடையாது. ராமர் காலத்திலயும் போர் நடந்துச்சு, கிருஷ்ணர் காலத்திலயும் மிகப்பெரிய போர் நடந்துச்சு. இன்னைக்கு 2023 இப்பயும் போர் நடந்துட்டு தான் இருக்குது. சக்தி யுகத்துக்கு போனீங்கன்னா எத்தனையோ ரிஷிகள் இருந்தாங்க, அப்ப அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தது. அப்ப போர் நடக்காத நாள் எது இருக்கு? சண்டை நடக்காத மனிதர்கள் எங்க இருக்காங்க? பிரச்சனை இல்லாத ஊர் எங்க இருந்திருக்கு? ஆதி காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எப்பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய அந்த லோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளா இருக்குதே தவிர மனிதர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, மனதுக்குள்ள பிரச்சனை இருக்குது. எல்லா நேரத்திலயும் துக்கம் இருக்குது, எல்லா நேரத்திலையும் மனிதன் துக்கத்துல இருந்து விடுபட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த ஆத்ம ஞானம் மட்டும்தானே தவிர லோகத்துக்குள்ள போய் உன்னை சரி செஞ்சு அதுல நான் சரியாகணும்னு நினைச்சா அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. இந்த உலகமே அமைதிமயமா ஆயிடணும்னா அது நம்மளுடைய ஓன் கற்பனையா தான் இருக்குமே தவிர நிஜத்துல அப்படி இருக்காது. அதுதான் ரியாலிட்டி.
நல்லது, அடுத்த பாட்டுக்கு போவோம். 105வது பாடல். ஞானம் காரணம் அறிபொருள் காரியமா நாமரூப பேய்கள். ஞானம் காரணம் அறிபொருள் காரிய நாமரூப பேய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆயுகுதல் பலனன்றே. மான மைந்தனே தீர்க்க சொப்பனம் ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூரணமாய் இருப்பாயாக. இது ஒரு அருமையான ஒரு ஞானம் தான் எல்லாத்துக்கும் காரணம், சித்து தான் எல்லாத்துக்கும் காரணம், அறிபொருள் காரியம். இப்ப இதுவரைக்கும் நாம காரண காரிய விவாதங்கள்ல நாம பார்க்கும் பொழுது மாயா காரணமாகவும் பஞ்சபூதமாக வெளிப்பட்ட இந்த உலகத்தை காரியமாகவும் நாம் படித்து வந்திருக்கிறோம். கரெக்டா? இப்ப இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அதை நான் பார்க்கக்கூடிய தன்மையை இன்னும் கொஞ்சம் வைடரா அதிகப்படுத்துறோம். மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்ட வரைக்கும் இது மொத்தத்தையும் காரியமாக சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப மாயைன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு காரணமே பிரம்மம் இல்லாம மாயை இருக்க முடியாது. அப்ப மாயைக்கான காரணம் எது என்றால் பிரம்மன் தான், சித்து தான். அது இல்லாட்டினா இதுக்கு எக்ஸிஸ்டடே கிடையாது. இண்டிபெண்டா மாயையால இருக்க முடியாதுங்க. மாயைக்கு தனியா சுதந்திரமான ஒரு சைத்தன்யம் கிடையாது, அது பிரம்மத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப மாயையினால உருவான பிரபஞ்சமா இருக்கட்டும், மாயையா இருக்கட்டும், இது எல்லாமே ஆத்மா என்ற இந்த பிரம்மத்தை சார்ந்துதான் இருக்கிறதே தவிர இது இல்லாமல் இதை நாம் பிரித்து நம்மால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் அதனாலதான் இங்க சொல்றாரு ஞானம் காரணம், பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அறிபொருளாகிய நாமரூப பேய்கள், அறிபொருள்னா என்னது? அறியப்படுகின்ற பொருள், நம்மால் பார்த்து உணரப்படுகின்ற இந்த நாமரூப பேய்கள் அப்படிங்கிறாரு. பேய்கள்னா என்ன? உண்மையில பேய்கள் இல்ல, ஆனா மனம் ஒரு சக்தி இல்லாதவனுக்கு அந்த பேய் நினைச்சாலே அவன் ரொம்ப பயந்து போய் என்ன ஆயிடுவான், ஐயோ பேயா பிசாசா இதாயிடுமா அதாயிடுமான். அப்ப மன உறுதி இல்லாதவனுக்கு அந்த பேய் அவனுடைய தெளிவு கடைசி காலம் வரைக்கும் அவனை தொந்தரவுப்படுத்திட்டே இருக்கும். அந்த பயத்துல இருந்து அவனால வெளிவரவே முடியாது. அந்த பேய்க்கு சமமாக இந்த நாமரூபங்களை சொல்லுகிறார். ஞானம் இல்லாதவனுக்கு இந்த நாமரூபங்கள் பேய் பிடித்தவனை போல அவனை பிடித்து கொண்டு ஆட்டுகிறது அப்படிங்கிறார். நமக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும், என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும், என்ன கலர் ஷர்ட் போட்டா நல்லா இருக்கணும், என்ன பிராண்டு போடணும், இல்ல என்ன மாதிரி இது பண்ணணும், இது எல்லாத்துலயும் நம்மளுடைய போக்கஸ் மனம் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் வெளியில இருக்கிறதை பார்க்கறதுலயுமே இந்த நாமரூபங்களான இந்த விஷயங்களில நம்ம எனர்ஜியை போட்டு ரொம்ப நம்மளை எப்படி மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, நம்மளை எப்படி பார்க்கணும்னு நாம நினைக்கிறோம், இதுலயே நம்மளுடைய ஹோல் கான்சன்ட்ரேஷன் போய் நம்ம அந்த எனர்ஜியெல்லாம் நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்குது. ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தெரியல. அதான் இங்க சொல்றாரு, பேய் போல நம்மை பிடித்து கொண்டு ஆட்டுகிறது இந்த உலகம். உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நம்மை எப்படி மன உறுதி இல்லாதவனுக்கு, இந்த மனம் ஸ்திரமா இருக்கவனுக்கு பேயை பத்தி பயம் இருக்காது. பேயாது பிசாசாது வந்தா அடிச்சு தூக்கி போட்டுவான், அதை நினைச்சு பயப்பட மாட்டான். ஆனா மன உறுதி இல்லாதவனுக்கு அவன் கடைசி அவன் இறக்குற வரைக்கும் அதை பயந்தே சாவான். அததான் இங்க சொல்றாரு, ஞானம் இல்லாதவனுக்கு இந்த நாமரூப உலகம் பேய் போல அவனை பிடித்து கொண்டு ஆட்டுகிறது. அது ஆட்டுகிற அளவுக்கு நாமும் என்ன செய்துகிட்டு இருக்கிறோம், ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஏதோ இப்பொழுது இந்த ஞானம் சார்ந்த விஷயங்களை கேட்கறதுனால இது என்னன்னு யோசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், நம்மளே நம்ம பார்க்க வேண்டியதான், வேற எதையும் வெளியெல்லாம் பார்க்க தேவையில்லை. சுய அனுபவத்தையே நம்ம பார்க்க வேண்டியதான். ஒரு 4 years 5 yearsக்கு முன்னாடி நம்ம மத்தவங்களை எப்படி பார்த்தோம், நம்ம இப்ப எப்படி பார்த்தோம், மற்ற விஷயங்களும் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். இதுதான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம அந்த பேய் போல இந்த நாமரூபங்கள் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு விஷயம் நம்மளை பந்தப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாமரூப பேய்கள் எப்படி வந்தது என்ன, ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்குதல் பலன் இல்லை அப்படிங்கிறாரு. சீடனே, மானமைந்தா அப்படின்னு என்னது, நல்ல பக்குவமான பெருமைக்குரிய தன்மையுடைய சீடனே, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் மூலம் பிரம்மா ஆத்மாதான், அதுதான் அறிவு ஸ்வரூபம்.
இந்த மாயையை பத்தியோ இந்த நாமரூப உலகத்தை பத்தியோ நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத, ரொம்ப திங்க் பண்ணாத, ரொம்ப அதற்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்காத. அது எப்படி வந்தா என்ன, அது எப்படி அழிஞ்சா என்ன, அதை நீ ஆராயறதுனால உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிறார். அதனாலதான் நம்மளுடைய எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லயும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சிருஷ்டியை பத்தி பலவிதமான கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சிருஷ்டியை ரொம்ப ஆராயறதுல அவங்க இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. எந்த உபநிஷத்தை எடுத்து படிச்சீங்கனாலும் சிருஷ்டியை பத்தி சொல்லுவாங்க, இப்படி இப்படிலாம் உருவாகி இருக்குன்னு. ஆனா அதுலயே ரொம்ப உள்ளுக்குள்ள போயிட மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு அதை புரிஞ்சுக்கிறது தாற்பயம் கிடையாது. நமக்கு நான் யார் என்பது ஆத்மாதான், அதுங்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது தான் தாற்பயம். ஆனா இதை பற்றி ஒரு சொன்னா நமக்கு இன்னும் தெளிவுகள் ஏற்பட்டாதான் இதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால அதையும் ஒரு பக்கத்தில் சொல்லி வைப்பார்கள். அது போல இந்த உலகம் அறியப்படுகின்ற இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உடம்பு, இந்த மனசு, இதெல்லாம் அறிபொருள், மாயையினால் தோன்றக்கூடிய ஒரு தோற்றம், ஒரு காரியமான நாமரூப பேய்கள். இது எப்படி எப்ப உலகம் முதல்ல ஆரம்பிச்சது, நான் எப்ப முதல் பிறப்பு எடுத்தேன், இதெல்லாம் நீ ஆராயறதுனால ஒரு என்னதும் பலன் கிடையாது. அப்படி நீ ஆராயணும்னு நினைச்சேன்னா நின்ன பல ஜென்மம் ஆராய்ஞ்சுக்கிட்டே இருப்பதானா அதுக்கு ஒரு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. அதனால நம்மளும் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல இருந்து இந்த உலகத்தை பத்தி ஆராய்வதில் பலன் இல்லை என்று புரிந்து கொள்ள. அது மொத்தமா ஒதுக்கிடுன்றார். நீ ரொம்ப அதுக்குள்ள எல்லாம் சட்டலா போய் யோசிக்க வேணாம். எல்லாத்தையும் அப்படியே ஒரு லெப்ட் ஹேண்ட்ல ரிஜெக்ட் பண்ற மாதிரி நம்ம அறிவால இது எப்படி கிரியேட் ஆச்சு, எப்படி சஸ்டெயின் ஆகுது, எப்படி டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது, இது என்னவாக இருக்கட்டும், இந்த உபாதிகள் அனைத்தையும் ஒரு சேர நீக்கு அப்படிங்கிறது. அனாத்மா விஷயங்களை அப்படியே ஒதுக்கிவிடு. ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆயுதல் பலனில்லை மைந்தா. மான மைந்தனே, தீர்க்க சொப்பனம் ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூரணமாய் இருப்பாயாக. இது ஒரு தீர்க்க சொப்பனம் அப்படிங்கிறாரு. தீர்க்க சொப்பனம்னா என்னது? நீண்ட கனவு. தீர்க்க காலம்னு சொல்றோம்ல, தீர்க்கம்னா என்னது? நீண்டு கொண்டே இருப்பது. ஒவ்வொரு நாளும் நாம் கனவுக்கு சென்று வருகின்றோம். அந்த கனவு எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுங்களேன், எவ்வளவு நேரம் உங்களுக்கு கனவு இருந்திருக்கு? கனவு எவ்வளவு நேரம் வருது? குறுகிய காலம் தான், ஒரு மணிக்கணக்கு தான். மணிக்கணக்குனா 1 மணி நேரமா 2 மணி நேரமா இல்ல 1 நிமிடமா 2 நிமிடமா? இல்ல, அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப அது ரொம்ப லென்த்தியா ஃபீல் ஆகும். பட் முழிச்ச பிறகு ஒரு சில நிமிஷங்கள் மாதிரி தான் தோணும். சரி, கனவு எவ்வளவு நேரம் கனவு காண்றோம் என்று நம்மால் அளக்க முடியாது, நேரம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஃப்ரீக்வன்சி வேற. கனவு அப்படிங்கிற அந்த தேசமும் அந்த காலமும் இந்த நம்ம ஜாக்கிரத்தில் இருக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் வைத்து என்ன பண்ண முடியாது, கணக்கிட முடியாது. ஒரு ரொம்ப சட்டிலான விஷயம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தூக்கத்தையும் எவ்வளவு நேரம் தூங்குனீங்க அப்படிங்கிறது கணக்கு போட முடியாது. கனவும் எவ்வளவு நேரம் நீங்க கனவு காண்கிறீர்கள் என்று கணக்கு போட முடியாது. எவ்வளவு நேரம் டீப் ஸ்லீப் தூங்குனீங்க? யாருமே இல்ல. எப்ப நான் எக்ஸாக்டா டீப் ஸ்லீப்புக்கு போனேன், எப்ப அதுல இருந்து வெளியே வந்தேன்னு தெரியாது. ஏன்னா நடுவுல ஒரு ஸ்டேஜ் வருது, அதுதான் ட்ரீம் ஸ்டேஜ். அப்ப நான் எப்ப ட்ரீம்ல இருந்தேன், எப்ப நான் டீப் ஸ்லீப்புக்கு போனேன், திருப்பி எப்ப நான் ட்ரீமுக்கு வந்தேன், எப்ப வேக்கிங்க்கு வரேன், வேக்கிங் வந்துட்டு திருப்பி ட்ரீமுக்கு போவேன், வேக்கிங் வந்துட்டு திருப்பி டீப் ஸ்லீப்புக்கு போவேன். அப்ப எவ்வளவு நேரம் நான் இருந்தோம் என்பது இங்க ஜாக்கிரத்துல இருந்து நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய கால நேரம் வேற. டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்கன்னா அங்க நேரமும் கிடையாது, தேசமும் கிடையாது, இடமும் கிடையாது, நேரமும் கிடையாது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லிக்கிறோம், இங்க 1 நிமிஷத்துல கனவு காண்ட மாதிரி இருந்துச்சு, அங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்குன்னு. அப்ப நம்ம அந்த லீலாவதி ஸ்டோரியில படுத்த மாதிரிதான் மனம்தான் நேரத்தை, காலத்தையும், இடத்தையும், உணர்ச்சியையும் தீர்மானிக்கிறது. உண்மையில நம்ம ஒவ்வொரு நாளும் கனவு காண்பது போலத்தான் இந்த வாழ்க்கையும் என்று இங்க ஆச்சாரியர் சொல்லுகிறார். தீர்க்க சொப்பனம் என்று சொல்கிறார்.
என்ன இந்த கனவு ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்குது. தீர்க்க சொப்பனம்னா என்னது? இட்ஸ் a long dream, continuous dream, it's a long dream. அதனால இது நமக்கு நிஜம் போல உணர்வாக இருக்கிறது. கனவுலே பாத்தீங்கன்னா ஒரு கனவு முடிஞ்சு வேக்கப் ஆயிட்டு திருப்பி படுத்தீங்கன்னா திருப்பி அந்த கனவு கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நீங்க பிரேக் எடுத்து நீங்க படுத்தீங்கன்னாலும் சில கனவுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா நான் பார்த்திருக்கேன். எனக்கு கனவு வரும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இப்ப நம்ம விடிய காத்தாலையோ இல்ல நைட்டோ நம்ம படுத்திருக்கும் போது திடீர்னு முழிப்பு வரும், திருப்பி படுத்தோம்னா அந்த கனவு அப்படியே திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி முழிச்சு திருப்பி படுத்தோம்னா திருப்பி கண்டினியூ ஆகும். அது கண்டினியூ ஆகுதுன்னா விட்ட இடத்துல தொடர்வதுன்னா அப்படி கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சம்பவங்கள் சார்ந்து அடுத்து திருப்பி அதே மாதிரி சம்பவங்கள், அது கட்டாய திருப்பி வந்தோம்னா அது மாதிரியே இன்னொரு சம்பவங்கள். அப்படி அதை பார்க்கும் பொழுது நம்ம இங்க வாழ்ற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா அதே மாதிரியான ஒரு விஷயங்கள், திருப்பி தூங்கி எந்திரிச்சோம்னா அதே மாதிரி. அப்ப கனவிலும் நம்ம தொடர்ச்சிகள் இருக்கும், தொடர்ச்சி இல்லாமலும் இருக்கும். கனவிலும் நாம் இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு சமமான அதுல அனுபவங்கள் வரும். இப்ப நடக்கிற சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி அதுல தொடர்ச்சியான சில அனுபவங்கள் வரும். இங்கேயும் அதே போல நடக்கும். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது அது சிறிய காலம் என்று நினைக்கின்றோம். கனவிலே இருந்து நாம் ஜாக்கிரதை பார்த்தோம்னா அங்க இருந்து பார்த்தா இது சிறிய காலம் போல தெரியும், அது தீர்க்க காலமாக தெரியும். அததான் நம்ம லாஸ்ட் வீக் லீலாவதி ஸ்டோரியில சரஸ்வதி தேவி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். கனவிலிருந்து பார்த்தால் ஜாக்கிரதை நிஜமானது, இந்த நினைவு கனவு போல தோன்றும். இங்கிருந்து பார்த்தால் அது கனவு போல தோன்றும். இப்ப நம்ம இங்க இருந்தே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இங்க இருந்து இப்ப இருக்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட்டுக்கு இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் என்னது தீர்க்க காலம் சொப்பனம், நீண்ட காலமான ஒரு கனவு. கனவுன்னு ஏன் சொல்றாங்கன்னா மனதினால் பார்க்கப்படுகின்றது காட்சி. உண்மையாலுமே நம்மால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலிடான வேர்ல்டு சாலிடா நிஜமா உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா இருப்பதாக நம்மால் உணரப்படுகிறதே தவிர இவை அனைத்தும் நிஜமாக இருக்கிறதா, நம்மை தவிர்த்து நிஜமாக இருக்கிறதா என்றால் அதை நிரூபிக்க முடியாது. நம் மனதினால் இவை அனைத்தும் நிஜமாக பார்க்கப்படுகிறது, இந்த காட்சிகளை நிஜமாக நம்மால் உணரப்படுகிறது. அதுதான் சத்தியம். நம் மனதினால் பார்க்கப்படுகின்ற ஒரு தீர்க்க சொப்பனம். எப்படி கொஞ்ச நேரத்துல ஒரு சொப்பனம் பார்க்கிற மாதிரி நைட்டு, இது ஒரு நீண்ட சொப்பனம். மனம் இதுல விலகும் பொழுது சாட்சி மட்டுமே இருக்கும். மனம் இருக்கிற வரைக்கும் இது சொப்பனம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் சாட்சின்றத உணர்ந்து இது ஒரு சொப்பனம் போல இருக்கக்கூடிய ஒரு காட்சி தானே தவிர இதுக்கு நிஜம் இல்லைன்னு தெரிஞ்சு, காட்சி போல தெரிஞ்சாலும் அது ஒரு வேல்யூ இல்லாம அவர்கள் இருக்கிறார். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு ஒரு நிஜங்கிற ஒரு தாற்பயம் கொடுக்காம அவர்கள் அதை பார்க்கிறார்கள், சாட்சியாக பார்க்கிறார்கள். நாம் அதை நிஜம் என்ற உணர்வு கொடுத்து பார்க்கிறோம், அதனால் அதற்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கின்றோம். சோ தீர்க்க சொப்பனம் வந்ததும் பாராமல் எப்படி நான் இந்த உடம்பு எடுத்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறத பத்தி யோசிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. இது எப்ப போறதுங்கிறதுனால யோசிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. நீ சாட்சி சொரூபமான சைத்தன்யம், சச்சிதானந்தம், பூரணமாய் நீ பூரணமான சொரூபம். அதுல நீ உன்னை கான்சென்ட்ரேட் பண்ண, அதுதான் நீ அதுவாகவே உன்னை நினைந்து நீ வாழ்வாயாக அப்படிங்கிறார். இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்காத, உன் மனசை ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் மனதுல இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளும் போனாதான் ஞானம் அடையணும்லாம் நினைக்காத. மனசுல வாசனைகள் ஒரு பக்கம் அது பக்கம் இருந்தா கூட, உன்னுடைய மனம் ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டே இருந்தா கூட, உன்னுடைய ஸ்ட்ராங்கா நான் அதுவாக இருக்கிறேன்னு உன்னோட புத்தி அதுல கேட்ச் பண்ணா கூட இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம ரெண்டா பிரிஞ்சிடும். இது இண்டிபெண்டா நடந்துகிட்டே இருக்கும், நீ அதுவா இருப்ப. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா வாசனையும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞானம் அடையணும்னு நினைச்சிருந்தா இந்த ஞானிகள் எல்லாம் ஞானம் அடைஞ்ச மாத்திரத்துல உடம்ப விட்டு போயிருக்கணும். கரெக்டா இல்லையா? எல்லா அவதார புருஷர்களும் உடம்ப விட்டு போயிருக்கணும். அதுக்கப்புறமும் உடம்புல இருக்கிறார்கள் என்றால் ஞானம் தன்னை தான் உணர்தல் என்பது நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் அதுவாக இருக்கிறார்கள். மனமும் உடலும் இண்டிபெண்டாக மிஞ்சி இருக்கக்கூடிய வாசனைகளில் வாழ்ந்து அது அழிகிறது. இது ரெண்டும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பிரிந்து நடக்கிறது. நமக்கு அப்படி கிடையாது. ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு
இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க. அறிவாகிய பொருள் காரணம் எனப்படும், அறிபடும் பொருள் காரியமாகும். காரியமான நாமரூப பேய்களின் தோற்றத்தையும் அழிவையும் விசாரித்தால் பலனில்லை. பெருமையுள்ள மைந்தா, பிரபஞ்சம் ஒரு நீண்ட கனவுக்கு சமம். இந்த வேர்ல்டே ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு நீங்க உபாசனை பண்ணாலும் அது கொண்டு போய் கரெக்டா தான் கொடுக்கும். இது எல்லாமே ஒரு கனவு தான். கனவுல நான் ஒரு கேரக்டர். இப்ப எப்படி நீங்க எல்லாம் கனவு காண்றீங்க, ஆனா அந்த கனவுலயும் நீங்க ஒரு கேரக்டராவும் அதுல இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய டீப் ஸ்லீப், ட்ரீம், வேக்கிங் ஸ்டேட், இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா ஞானம் அடைஞ்சிருவோம். இப்ப நீங்க இன்னைக்கு நாளையில இருந்து ஒரு கனவுக்கு போறீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன நடக்குது கனவுல? கனவு வந்தா ஆராய்ச்சி பண்ணுங்க. கனவுல நீங்க இருப்பீங்க, நீங்க அதுல ஒரு கேரக்டரா இருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கும். அங்க நடக்கிறதுல நீங்க ஒரு கேரக்டர், அங்க சம்பவம் நடக்குது. ஓவராலா நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த கனவு யாருக்கு நடக்குது? எனக்கு தான் நடக்குது. அப்ப என்னுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற காட்சியிலே நானும் ஒரு கதாபாத்திரமாக இருந்து அந்த கதாபாத்திரம் அதிலே ஒரு அனுபவத்தையும் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த கனவுல இருக்க கதாபாத்திரம் நீங்களா, இல்ல வெளியில இருந்து இந்த மனம் நீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டுமே நான் தான். ஏதா ஒன்னாதானே இருக்க முடியும். அப்ப என்ன நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா? கனவு வரும்போது அங்க ஒரு ஆளா நான் இருக்கேன், இங்க இருக்கும்போது ஒரு ஆளா இருக்கேன். இல்ல, ரெண்டுமே கனெக்டிவிட்டி இருக்குது, ரெண்டும் ஒரு ஆளு தான். நான் என்னுடைய மனசுதான், ஆனா அதுல ஒரு கேரக்டரா இருக்கிறது நான் தான். ஆனா வெளியில இருந்து என் மனசுதான் அது கனவு காண்றது, பாக்குறது நான் தான். அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்ப இந்த மொத்த இந்த பிரபஞ்சங்கிற இந்த கனவுக்குள்ள அது பரமாத்மா காண்றாரு, இல்ல நீங்க காண்றீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதுல இருக்க கேரக்டரும் நீங்க தான். இந்த கேரக்டரை இமேஜின் பண்ணக்கூடிய அந்த ஹோல் பிரபஞ்சங்கிற அந்த மனசும் நீங்க தான். இப்ப என்னன்னா, நமக்கு ரெகுலரா வர கனவுல அந்த கேரக்டர் நம்ம தான், அதை பாக்குறவங்க நம்ம தான், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு நமக்கு. அதனால ரெண்டும் நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கேரக்டர் தனி, இது மொத்தமும் நடக்கிற இந்த கனவு வேற யாருக்கும் நடக்குது, அது பகவான் ஏதோ பண்றாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இங்க ஏற்பட்டுருது நமக்கு. நாம என்ன பண்ணிடுறோம்? நம்மள தனி உணர்வாக விளக்கி விடுகிறோம், விளக்கி பார்க்கிறோம். அங்கதான் மிஸ்டேக். இந்த மொத்த கனவு காண்றது நான் தான், அதுல ஒரு கேரக்டர் நான் தான் நினைச்சீங்கன்னா கூட அப்சல்யூட் ரைட். ஏன்னா கனெக்டிவிட்டி ஒரே தான். இந்த கேரக்டர் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த உலகம் பிரபஞ்சம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இத கனவா எவனுக்கு தோற்றம் தோன்றுகிறதோ அவன் நிஜம். கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க உங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க, வேற எங்கேயும் போக தேவையில்லை. நான் இருக்கிறேன், என் மனம் இருக்கிறது, என் மனதினால் கனவு காண்கிறேன், அந்த கனவிலே நானே ஒரு பாத்திரமாக இருக்கின்றேன், அந்த கனவிலே ஒரு உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பல மனிதர்கள் இருக்கிறார்கள், உடைமைகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு வேற யாரோ வந்து ஹெல்ப் பண்ணல உங்களுக்கு கனவை கிரியேட் பண்றதுக்கு. உங்க மனசுக்கே குவாலிட்டி இருக்கு, அதுக்கே வந்து திறமை இருக்கு, அதுவே உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி அது என்ன பண்ணுது? ஒரு கனவை ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுதா இல்லையா? அதே போலதான் இந்த மாயாவுக்கு அதுக்கே செல்ஃப் சஸ்டெயினா பல தன்மைகள், பல சக்திகள் இருக்குது. அதுவே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிக்கிடுது. அதுவே அதுல பல மனிதர்களை, லோகங்களை, பிரபஞ்சத்துல பல இதை உருவாக்குது. அதுல நம்மளும் ஒரு கேரக்டரா இருக்கிறோம். நம்ம தான் நம்மளுடைய அவித்யா, நம்ம மாயையில நம்மளே ஒரு கேரக்டரா உள்ள இருக்கோம். நீங்க கொஞ்சம் நான் சொல்றதை விசுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புத்திக்கு ஸ்ட்ராங்கா புரிய ஆரம்பிச்சோம். ஆனா கனவுல இருக்கிறவனுக்கு நான் கனவு காண்றேன்னு தெரியாது. இப்ப நாம இங்க இருக்கிறோம், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என் மனம், என்னுடைய ஆள் மனமான என்னுடைய மனதுலதான் நான் பார்க்கிற காட்சின்னு சொன்னா நமக்கு தெரியுதா? இல்லையே. அது எப்படிங்க? அப்ப அடுத்த ஸ்டேஜ் போனாதான் நமக்கு தெரியுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அறிவால ஆராய்ந்து இவை அனைத்தும் ஒரு தோற்றம், ஒரு மனதால் காண்பிக்கப்படுகின்ற ஒரு காட்சி. ஆனால் காட்டப்படும் பொழுது சத்தியமாக அறியப்படுகிறது. இந்த நேரத்துல இது உண்மையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் மாயா.
அறிவால ஆராய்ஞ்சோம்னா பொய். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல எந்த நேரத்துல எப்படி கனவுல வந்தாலும் நிஜத்துல வந்தாலும் எதுனாலும் இதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. இட்ஸ் அ டெம்பரவரி. ஒரு நேரத்தில் இருக்கிறது இன்னொரு நேரத்தில் இல்லாமல் போய் விடுகிறது. அதனால இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க மொத்தமா வைப் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரத்தை தான் நானு அப்படின்னு இருந்துடுறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வேணும் இருக்க வேண்டும். அறிவாகிய பொருள் காரணம் எனப்படும். அறிபடும் பொருள் காரியமாகும். காரியமான நாமரூப பொய்கள் தோற்றம் அழிவையும் விசாரித்தால் பலனில்லை. பெருமையுள்ள மைந்தா, பிரபஞ்சம் நீண்ட கனவிற்கு சமம். அதன் தோற்ற ஒடுக்கங்களை விசாரியாமல் உனது உண்மை வடிவாகிய ஆன்மாவாக பரிபூரண பிரம்மமாக இருப்பாயாக. கனவு எப்ப வந்தது, எப்ப போச்சு, அதெல்லாம் பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத. நம்ம கனவை ஆராய்ச்சி பண்ணுதா? எப்ப கனவுக்குள்ள போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எப்ப வெளியே வரீங்கன்னு உங்களால தெரியுதா? தெரியாது. சிமிலரா இந்த உடம்பை விட்டு எப்போ போறோம் தெரியாது, எப்போ வருவோம் நமக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சங்கிற இந்த பல ஜென்மத்துக்குங்கிற இந்த ஜீவ புத்திக்கு எப்போ வந்தோம்னு தெரியாது. இந்த ஜீவ புத்தில இருந்து விடுபட்டு நம்ம பிரம்மமா இருப்போம்னு நமக்கு தெரியாது. அப்ப இருக்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்ப எப்ப விடுவோம்னு தெரியாதுங்கிறதுக்கு சொல்ல வர. நல்லது. 106வது பாடல். அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உன் வெளிப்பார்வையாம். இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவமாயினும் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே. 106வது பாடல். அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பாராமுகமாகினால் அம்மட்டும் நிஜத்தில் உன்விழி பார்வையாம். இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவம் ஆயிடின் மைந்தா கசந்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவால் ஆவாயே. அசத்து அப்படின்னா பொய்யான, இந்த பொய்யான நாமரூபமான இந்த பிரபஞ்சத்துல எம்மட்டும் உண்டுன்னா இதுல எப்படி நமக்கு ஒரு சத்தியத்துவ புத்தி இருக்கு, நமக்கு எவ்வளவு இதுல டீப்பா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் இப்ப நம்ம படிக்கிறோம், நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வைராக்கியமோ விவேகமோ இதெல்லாம் விடுறதுக்கு நமக்கு இன்னும் வரல. சரி, இந்த படிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி போங்க. நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே தெரியாத போது எப்படி இருந்தோம், எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழ்றது, எப்படி சுகமாகவும் என்னெல்லாம் நினைச்சு இந்த உலகத்தை நம்ம நினைச்சிருக்கிறோமோ, அப்ப அந்த நேரத்துல நமக்கு இதுல எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்டா இருந்திருக்கும். நமக்கு இதை தவிர வேற தெரியாது இல்ல. அததான் இங்க சொல்றாரு. அசத்தில் எம்மட்டும், இந்த பொய்யான இந்த நாமரூபமான இந்த பிரபஞ்சத்துல இந்த மாயையில எந்த அளவுக்கு நீ டீப் அட்டாச்மெண்டா இருந்தியோ, உன்னிலை மறந்து நீ எந்த அளவுக்கு அதுல பந்தப்பட்டு இருந்தியோ அதே அளவுக்கு அதுல இருந்து நீ என்ன பண்ணணும், தூரமாகி நிற்க வேண்டும். அம்மட்டும் பாராமுகமாகினால் அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருந்து இது மித்யா, இது பொய்யே, இது உண்மை இல்ல அப்படிங்கிற புத்தி எந்த அளவுக்கு டீப்பா உள்ள இருந்த மாதிரி அந்த அளவுக்கு டெப்த் நீ இதை விட்டு விலகி இருக்கணும். போய் காட்டுக்குள்ள உட்கார்றது கிடையாது. அறிவினால இது மித்யா என்று உணர்ந்து அந்த பந்தங்கிற அந்த டெப்த், இப்ப நீங்க 5% டெப்த் உள்ள இருந்துச்சுன்னா அதே 5% டெப்த் இதுல இருந்து நீ என்ன பண்ணணும், வெளியே இருக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு கம்பம் நடுறோம், ஒரு 10 அடி கம்பம் இருக்கு, 5 அடி கம்பம் உள்ள 5 அடி கம்பம் வெளியில இருக்கிற மாதிரி, நிலத்துக்கு அடியில் 5 அடி மேல வெளியே இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம நிலத்துக்கு அடியில் 5 அடி ஆழமா இருந்தேன், இப்ப அதே லெவலுக்கு நிலத்துக்கு வெளியே 5 அடி தூரமா வெளியே இருக்கிற மாதிரி என் மனமானது இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு ஆழமாக பந்தப்பட்டு இந்த உலகத்துல உழண்டு கொண்டு இருந்ததோ அதுக்கு நேர் எதிராக இந்த உலகத்திலே பந்தமற்று இருக்க வேண்டும். ஆறாமுகம்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம மித்தியாங்கிற புத்தியில வைராக்கியத்தினால டிட்டாச்மெண்ட்னால ரெனவுன்சியேஷன்னால நம்ம இதுல இருந்து என்ன பண்ணணும், இது மித்தியாங்கிற புத்தியில விலகி இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாராமுகம் ஆகினால் அப்படி இருக்கணும், மாயன்னு சொல்லி இதெல்லாம் ஒதுங்கி இருக்கணும். இட்ஸ் அ பிராக்டிஸ். நம்ம அப்படியே மெல்ல 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 இதை நம்ம அந்த அளவுக்கு இதை டிட்டாச்மெண்ட் பண்ணணும். இது ஒரு பேசிக்கான விஷயம். டிட்டாச்மெண்ட் இல்லாமலாம் ஞானம் சித்திக்காது.
அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாங்க. அத்தனைக்கும் ஆசைப்பட்டேன்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஞானம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது யாரோ சொல்றாங்க அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு. அப்படிலாம் ஆசைப்பட்டேன்னா ஒண்ணும் கிடைக்காது. சாமி எல்லாமே வைத்துக்கொண்டு ஞானமா இருக்க முடியாதானே? அப்படி ஞானமாவே இருக்க முடியாது. அப்ப எல்லாமே வைத்துக் கொண்டுங்கும் போது எல்லாம் நிஜம், என்னை விட்டு எதுவும் செல்லக்கூடாது, எல்லாம் என் சொந்தமாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் அப்போ உனக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறதா சொல்லணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, எந்த அளவுக்கு நீ அட்டாச்சா இருந்தியோ அந்த அளவுக்கு டிட்டாச்சா இரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கயிறு எத்தனை தடவை சுத்தி இருக்கு, எத்தனை ரோல் சுத்தி இருக்கோ அத்தனை ரோலுக்கு அது அன்வைண்ட் ஆனாதான் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். நம்ம மனம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பந்தப்பட்டிருக்கோ அந்த பந்தம் பட்ட அளவுக்கு நாம இதுல இருந்து பந்தப்படாம நம்மள என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். புத்தியால வஸ்துக்களிலிருந்து பந்தங்களிலிருந்து நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வர வரைக்குமாச்சு, ஒரு சர்டன் டைம் ஆச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும், விலகி இருக்கணும். நீங்க டிஸ்டர்ப் படாத அளவுக்கு இருக்கிற தன்மை வரைக்கும் விலகி இருக்கணும். என்னைக்கு நீங்க அந்த டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தன்மையா வந்துருச்சோ அதுக்கப்புறம் அந்த வஸ்து இருந்தாலும் நபர்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இருக்குன்னா அதுல இருந்து என்ன பண்ணணும், விலகிடணும். சோ அம்மட்டும் பாராமுகமாகினால், மீண்டும் சொல்றாரு பாருங்க, மீண்டும் அம்மட்டும் நிஜத்தில். இப்ப நீ எந்த அளவுக்கு பந்தப்பட்ட அந்த அளவுக்கு வெளியே இருக்கணும். அதே அளவுக்கு உண்மை எது, நிஜம்னா என்னது, சச்சிதானந்தம், சாட்சி, நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உண்மையில உன் விழிப்பார்வையாம் நம் புத்தி. உள்விழிப்பார்னா அகத்தை நோக்கி உள்ளுக்குள்ளே, மனக்கண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அறிவு கண்ணை திறந்துட்டீங்க சுவாமி அப்படின்னு. ஏன்னா இந்த கண்ணை திறந்த மாதிரி அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னா நம் புத்தி உள்நோக்கி திரும்பி நிஜத்துல நம்ம புத்தி இருந்து அந்த நிஜத்திலே புத்தி இருக்கிறது தான் உள்நோக்கி பார்வையாம். உள்நோக்கி திருப்பி, வெளியில பார்த்துக்கிட்டே இருக்காத, பகீர்முகமா இருக்காத, அந்தர்முகம் போ. மனச உள்நோக்கி திருப்பு, வெளியில போகாத. பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பஞ்ச பூதங்களாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை நோக்கி செல்ல செல்ல பந்தப்படுவாய். மீண்டும் மீண்டும் பிறப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தையும் பஞ்ச இந்திரியங்களையும் விட்டு மனதை பகிர்முகமாக செல்லாமல் அந்தர்முகமாக திருப்புகிறாயோ, புத்தியை உன் விழிப்பார்வைனா என்னது, ஞானக்கண். ஞானக்கண்ணு இந்த அறிவை உள்நோக்கி திருப்பணும். எதுல, நெஜத்துல. நான் சாட்சிங்கிற அந்த நெஜத்துல நீ இப்படி திருப்பினா, இப்படி நிரந்தர பழக்கத்தால் அப்படி திருப்பின உடனே வந்துருமானா வராதுப்பா. நிரந்தர பழக்கம்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது, தீர்க்க கால அபியாசம் பண்ணணும். அப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், சிரவணம் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த நிதித்தியாசனங்கிறது நான் அதுவாக இருக்கிறேன் என்றது அதுவாகவே இருக்கும் அளவுக்கு, அதுமயமாகவே ஆகும் அளவுக்கு உள்நோக்கி திரும்பிய மனமானது உள்நோக்கி அந்த நிஜத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று, அப்பதான் உன் மனம் என்ன ஆகுது, வசமாகிறது. எதன் வசமாகிறது, சச்சிதானந்தமாக அகண்டமாக அகண்டாகார விருத்தியாக பிரம்மாகார விருத்தியாக உன் மனம் நிற்கின்றது. அப்படி இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவமாயி, சின்மாத்திரம்னா அறிவு சொரூபமாக, சித் சொரூபமாக ஆயிடின் மைந்தா, அப்படிதான் ஆகணும்பா. வழி சொல்லிட்டார். வெளியில ரொம்ப வெளிநோக்கி போகாத, எவ்வளவு தூரம் வெளிநோக்கி போனியோ அவ்வளவு தூரம் அதுல இருந்து வெளியே வா, பந்தப்படாத. அதே அளவுக்கு உண்மையில உள்நோக்கி திரும்பி போ. அப்படி உள்நோக்கி திரும்பி போய் நீண்ட காலம் அதிலேயே பயணிச்சேன்னா உன் மனம் ஒரு ஸ்டேபிளாகி உண்மையில நிற்கும், உன் வசப்படும். அப்படி வசப்படும் பொழுது அதுல சின்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்தமான சித் ஸ்வரூபத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவ. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிடறோம், அப்படியே எவ்வளோ என்லைட்டன் மாஸ்டர் இருக்காங்க, அப்படி கை வச்சோம்னா நமக்கு அப்படியே ஞானம் அடைஞ்சிரும், அவங்க பிளஸ் பண்ணோம்னா நமக்கு ஞானம் அடைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம கற்பனையா இருந்துச்சு. இன்னைக்கு வேணா மாறி இருக்கலாம். ஒரு காலத்துல நமக்கு எல்லாருக்கும் இந்த கற்பனை எல்லாம் இருந்திருக்கும். திடீர்னு நமக்குள்ள ஏதாவது நடந்துரும், திடீர்னு ஒரு நாள் நமக்குள்ள அப்படியே தலையில இருந்து ஏதாவது நடந்துரும், உள்ளுக்குள்ள ஒரு அனுபவம் நடந்துரும். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது.
நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி சடனா நமக்குள்ள எதாவது நடக்கும்னா, சடனா ஒண்ணு நடக்கிறதுக்கு நீண்ட காலம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்கா ஒரு நாள் அது என்ன ஆகும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த முயற்சியும் எந்த ஒரு பயிற்சியும் எந்த இது சார்ந்த ஒரு இதுலயே இல்லாம சடனா எனக்கு நடக்கும்னா ஒண்ணும் நடக்காது. யாருக்குமே அப்படி நடக்காது இல்லையே. இங்க இவங்களுக்கு நடந்திருக்கு, அவங்களோட லைஃப் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும் அவங்க அதுல எவ்வளவு டீப்பா வந்திருக்காங்க. இல்ல பிராரப்தம், பூர்வ பிராரப்தமா இருக்கலாம். அந்த கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப நம்மளை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம கேட்டகரி அந்த கேட்டகரியில வரலன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கேட்டகரி என்ன? அசத்தில் எம்மட்டும் உண்டோ அம்மட்டும் பராமுகமா இருக்கணும். ஆகினால் அம்மட்டும் நிஜத்தில் உண்வெளி பார்வையால் இப்படி நிரந்தர பழக்கம். நிரந்தர பழக்கம்னா அது ஒரு நாளா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமாங்கிறதுலாம் கணக்கே கிடையாது. நமக்குள்ள எப்ப நம்ம மனம் வந்து அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி அமைதியாகி நிக்குதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இத பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சின்மாத்திரம் வடிவமாயிடும் மைந்தா, கசத்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வடிவாவாயே. கசத்த தேகம்னா என்னது? இந்த உடம்பு ரொம்ப கசப்பான ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உடம்பு. அது பாருங்க, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா போதும் நமக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து நம்மள சுகரு, பிபி, என்னென்னமோ பிரச்சனை வருது. அது வந்து அது உடம்ப கஷ்டப்படுத்துது, துக்கப்படுத்துது. நம்ம அதை கோத்ரூ பண்றோம். சில நேரத்துல நல்லா இருக்கு, சில நேரத்துல நல்லா இல்ல. சில நேரத்துல வந்து ஒரு விஷயம் சுகமா நம்ம உடம்புக்கு தெரியுது, ஒரு நேரத்துல துக்கமா தெரியுது. அப்ப இந்த வெறுக்கத்தக்க இந்த உடம்புங்கிறது வந்து உண்மையற்ற தன்மையான இந்த கசந்த தேகம், வெறுக்கத்தக்க இந்த தேகத்துல நீ வேற வழியே கிடையாது, நீ இருந்துதான் ஆகணும். இந்த கனவு உடையிற வரைக்கும், இந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஆனா இதுல நீ இருந்தேனாலும் நான் மேலே சொல்லப்பட்ட இந்த சத்தியம் உனக்கு ஆயிடுச்சுன்னா, புரிஞ்சிருச்சுன்னா, இந்த வெறுக்கத்தக்க தேகத்திலே இருந்தாலும் அது உனக்கு சுகமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஆனந்த கடலாக இருக்கும். வெறுக்கத்தக்க சரீரத்தில் நீ இருந்தாலும் ஆனந்த கடல் வடிவமாகி விடுவாய். இதுதான் சொல்றாரு. அப்ப ஞான புருஷர்கள் எல்லாம் இந்த உடம்புல இருந்தாலும் அவர்கள் இந்த ஆனந்த உணர்விலே இருக்கிறார்கள். இந்த பாடலுக்கான அர்த்தத்தை படிப்போம். மித்தியான நாமரூப பிரபஞ்சத்தில், அசத்து அப்படின்னா அதுக்கு மித்தை என்ற அர்த்தம். மித்தை என்றால் என்ன? அது பொய்யான தோற்றம், ஒரு நேரத்தில் இருந்து இன்னொரு நேரத்தில் இல்லாமல் போகி விடுவது, எல்லா நேரத்திலும் இல்லாமல் இருப்பது, வெறும் தோற்ற மாத்திரமாக இருப்பது, முழுமையான இருப்பு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாமரூப பிரபஞ்சத்தில் இருந்து அபிமானம், அதுல இருக்க அபிமானம்னு இந்த அட்டாச்மெண்ட்டை தான் விட சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுடுன்னா, நம்ம வைராக்கியம் பார்த்திருக்கோம். யோக சூத்திரத்துல வைராக்கியம் பார்த்திருக்கோம். என்ன வைராக்கியம் பார்த்திருக்கோம்? எத்தமானம், வேத்திரேகம், வசீகாரம், ஏகேந்திரியம். 4 வைராக்கியம். எல்லாம் மறந்து இருக்கும் நமக்கு. ஒரு அடிப்படையில் ஒரு விவேகம் வருவது, அப்புறம் அந்த விவேகமான புத்தி வர்றது ஒரு முதல் வைராக்கியம், எத்தமானம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்மளுடைய பிளஸ் அண்ட் மைனஸ், நம்மளுடைய பலவீனங்களை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்க முயற்சிப்பது 2வது வைராக்கியம். 3வது என்ன பார்த்திருப்போம்? எந்தெந்த விஷயம் நாம் பலப்பட்டு நாம் அது முன்னாடி வரும்போது நம்மளுடைய வைராக்கியத்தை இழந்து விடுகிறோமோ அதை விட்டு தூரமாக இருக்கும். அதற்கடுத்து வசீகாரம் 4வது என்ன பார்த்திருக்கோம்? நான் எப்ப எந்த பொருள் இதுக்கு முன்னாடி நான் பந்தப்பட்டு பலவீனமா இருந்த விஷயங்கள் இப்ப என் கண்ணு முன்னாடியே வந்தாலும் என் முன்னாடி இருந்தாலும் அதனால பாதிக்கப்படாம இருப்பதுதான் 4வது வசீகாரம். வைராக்கியத்தோட அப்புற வைராக்கியத்தோட உள்ளுக்குள்ள 4 கேட்டகரியா நம்ம பார்த்திருப்போம். யோக சூத்திரத்துல இருக்குது. சோ இங்க என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நமக்கு அந்த வைராக்கியம் முழுமை பெறும் பொழுது இந்த உடம்புல இருந்தாலும் இந்த நாம ரூபங்கள்ல பந்தம் இருக்காது. இப்ப நாம இந்த மித்தியான நாமரூப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த சத்தியத்துவ புத்தியில தான், நமக்கு அபிமானத்துலதான் வைராக்கியம், விவேகம் ஏற்பட்டு அதிலிருந்து விலக வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு இது. இதெல்லாம் நமக்கு இப்ப அந்த சீடனுக்கு சொல்லி கொடுத்துட்டே வராரு. நீ என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி நீ வந்து அப்ளைடு சயின்ஸா கன்வெர்ட் பண்ணணும், உனக்கு ட்ரூத் எல்லாம் தத்துவம் எல்லாம் சொல்லியாச்சு, அதை நீ எப்படி நீ நடைமுறைப்படுத்துவது, அதான கேள்வி. நான் எப்படி இதை பிரிச்சு பாக்குறதுன்னு கேட்கறான்.
அவன் புத்திக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்க போறான்னு பார்ப்போம். 107வது பாடல். தானன்றி வேறு ஒன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்தம் குணம் ஆகி ஊனின்ற உயிர்தோறும் ஒன்று ஆகும் என்றால் அது ஒக்கின்றபடி கண்டிலேன். நான் என்ற ஜீவன்கள் சத்து ஆன வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிக்கண்டதால் ஆனந்தம் இது போல வெளியாக உதியாத அடைவு ஏது குருநாதனே. தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊனின்ற உயிர்தோறும் ஒன்று ஆகும் என்றால் அஃது ஒக்கின்ற படி கண்டிலேன். நான் என்ற ஜீவன்கள் சத்து ஆன வகை ஒக்கும் ஞானம் வெளிக்கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக ஆக உதியாத அடைவது ஏது குருநாதனே. இப்ப சீடன் கேட்கிறான், குருநாதனே, என்னுடைய குருநாதனே, என்ன கேள்வி கேட்கிறான்? தான் அல்லாமல் மற்றொன்று உண்மையான தன்னிடத்தில் இல்லாத ஆத்மா பரிபூர்ண சச்சிதானந்த சுபாவமாய் ஒவ்வொரு சரீரத்திலும் நான் நான் என்று நிற்கும் ஜீவர்கள் தோன்றும் ஒன்றே இருக்கின்றதோ, ஜீவர்கள் தோறும் ஒன்றே இருக்கிறது என்பதை ஒப்ப இயலவில்லை. அதாவது முதல் பதம் தான் என்றால் ஆத்மா என்று புரிஞ்சுக்கணும். ஆத்மா கண்ணியமாக வேற இல்லாத, தானன்றி வேறொன்றும் இல்லாத, ஆத்மா கண்ணியமாக வேற இல்லாத இந்த பூரணம், இந்த சச்சிதானந்தத்துல எல்லாமே ஆத்மான்னு சொல்றீங்க, எல்லாமே சச்சிதானந்தம்னு சொல்றீங்க, ரைட்டு, நீங்க சொல்றது ஓகே. ஆனா ஊனின்று உயிர்தோறும், ஊன்னா என்னது? உடம்பு. பல வகையான உடம்புகள் இருக்கிறது. நம்ம மனித சரீரத்துல இருக்கிறோம், விலங்கு சரீரம் இருக்கு, புழு பூச்சிகள், எவ்வளவோ சரீரங்கள் இருக்கிறது. அப்ப இந்த ஊனின்று உயிர்தோறும் இந்த மாதிரி பல வடிவாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஊனின்று உயிர்தோறும் ஒன்று ஆகும், வெவ்வேறு வடிவுல இருக்கக்கூடிய வெவ்வேறு உடம்புல இருக்கக்கூடிய இந்த உயிர்ல இருக்கக்கூடிய ஆன்மாலாம் ஒன்றுதான் எப்படி சொல்றீங்கிறது எனக்கு புரியலையே. என் உடம்புல ஒண்ணு இருக்கிறது ஆன்மாங்கிறது கூட எனக்கு புரியுது, எல்லா உடம்புலயும் இருக்கிறதும் அது எல்லாம் ஒன்னேதான் அப்படின்றது எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் உடம்பு வேற வேற இருக்கு. அவனே கேள்வி கேட்கிறான். ஒவ்வொரு சரீரத்திலும் நான் நான் என்றும் நிற்கும் ஜீவர்கள் தோறும் ஒன்றே இருக்கிறது என்பதை என்னால் ஒப்ப இயலவில்லை, என்னால் ஒத்துக்க முடியல. நம்ம பதில் கேள்வி கேட்கிற மாதிரிதான். இப்ப நம்ம இங்க ஒரு 15-16 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா எல்லாரும் தனித்தனி சரீரத்துல தானே இருக்கிறோம், தனித்தனி உயிர் இருக்கு, தனித்தனி நான்ற உணர்வு இருக்கு, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஆன்மாதான் சொல்றது எங்களால என்ன பண்ண முடியல, என்னால ஒத்துக்க முடியலையே அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆன்மா மட்டும்தான் இருக்கு, அதுதான் பூரண சச்சிதானந்தமா இருக்குங்கிறது இருந்தா இப்படி பார்க்கும்போது என்னால இதை எடுத்துக்கொள்ள முடியலையே. அவனே கேள்வி எழுப்பிட்டு அதுக்கு பதில் பார்ப்போம். ஏனெனில் எதனால என்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு கேள்வி இங்க கொண்டு வரான். என்னால ஏன் எல்லாமே சச்சிதானந்தமா என்னால பார்க்க முடியல, பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல, எனக்கு அறிவு ஏத்துக்கல. ஏன்னா நான் என்ற ஜீவன்கள் சத்து ஆன வகை ஒக்கும், எல்லா ஜீவனுக்குள்ளேயும் நான்ற உணர்வு இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது, அது என்னால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இருப்பு என்ற உணர்வு இருக்கிறது. அதாவது நான் என்னும் ஜீவர்கள் இருத்தலால் அவர்கள் சத்து என்பதை கண்டேன். இப்ப சத்து, சித்து, ஆனந்தம் இது மூணையும் பிரிச்சு எல்லா ஜீவர்களும் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருப்பதினால் சத்துனா என்ன அர்த்தம்? இருப்பு உணர்வு. நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்றது இருப்பு உணர்வு. அதை உங்ககிட்ட இருந்து நீக்கவே முடியாது. நீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இருந்து நீக்கிடலாம், ஆனா இருப்பு உணர்வை உங்ககிட்ட இருந்து நீக்க முடியாது. கனவுலயும் நீங்க இருந்தீங்க, ஆழ்ந்த தூக்கத்திலயும் நீங்க இருந்தீங்க, நீங்க இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் இல்லைங்க ஆனா நான் இருந்தேங்க. கரெக்டா இல்லையா? தூக்கத்துக்கான டெபினிஷன் என்னது? நான் இல்ல ஆனா நான் இருந்தேன். என்னவா இருந்தேன்னு தெரியல, ஆனா நான் இருந்தேன். ஆனா தூக்கத்துல நான் இல்ல அப்படிங்கறது உங்களால 100% என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. ஏன்னா எந்திரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அனுபவத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்ல. அப்ப நான் இல்லை ஆனா நான் இருந்தேன் தூக்கத்துல. இப்ப நான் எவன் பேசுறானோ அவன் கிடையாது எங்க தூக்கத்துல, ஆனா எவனோ ஒருத்தன் இருந்தான்.
அப்ப ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த இருக்கிறது என்பதை நீக்கவே முடியாது எல்லா உயிர்களிடத்திலும். எல்லா உயிருக்கும் அப்படிதான். அதனால நான் சத்து ஒண்ணு இருக்குது நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான் சீடன். நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் எனக்குள்ள பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு யோசிக்கும் போது சச்சிதானந்தத்துல சத்து எல்லாம் இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போல் நான் என்ற ஜீவர்கள் சத்தானவை ஒக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஞானங்கள் வெளிக்கண்டதால் ஞானங்கள் வெளிக்கண்டது போல அப்படின்னா என்னது? இப்ப நான் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. நான் இதுவாக இருக்கிறேன், நான் மனிதனாக இருக்கிறேன். ஒவ்வொரு விலங்கு கூட அதுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்குது. அது ஒண்ணும் ஜடமா இல்ல. புரியுதா இல்லைங்களா? இப்ப எல்லா உயிருக்கும், எல்லா ஜீவனுக்கும், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதும், நான் என்னவாக இருக்கிறேன், வெளியில என்ன இருக்கிறது என்ற ஒரு அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால நீங்க சித்துன்னு சொல்றீங்களா ஒரு அம்சம், சத்தம்சத்தையும் சித்தம்சத்தையும் என்னால ஏத்துக்க முடியுது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்குது. அப்ப அங்க சித்து வேலை செய்து அறிவு இருக்கிறது, மெய் அறிவு இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் ஆனந்தம் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன? அது என்னால ஏத்துக்கொள்ள முடியலையே. எங்க அனுபவத்திலும் இல்லை, யாரோடைய அனுபவத்திலும் அந்த ஆனந்தம்ங்கிறது என்ன ஆகல, ஒன்னும் தெரிய மாட்டேன். எல்லாம் இருக்கிறோங்கிறத கூட புத்தியில ஆராய்ச்சி பண்ணிட்டேன், ரைட்டு. எல்லாருக்கும் ஒரு அறிவு சொரூபம் இருக்கு, அறிவு இருக்குங்கிறத என்னால ஏத்துக்க முடியுது. அது என்னமோ ஆனந்தம்னு என்று சொல்கிறீர்கள். அது என்ன ஆனந்தம்? ஆனந்தம் இது போல வெளியாக உதியாத அடைவது ஏது குருநாதனே? நான் நின்றேன், கேட்டேன், அறிந்தேன், உண்டேன், இப்படிலாம் நான் இப்படி 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 சொல்றதுனால எனக்கு அறிவு இருக்குது. கேட்டேன் என அறிவதால் அவர்கள் சித்து என்பதையும் வெளிப்படையாக என கூறுதல் தகும். ஆனால் அவை போல ஆனந்தம் வெளிப்படையாக தோன்றாத காரணம் யாது? அந்த மாதிரி ஆபியஸா வெளியில ஆனந்தமா இருக்கிறது எங்கேயுமே பார்க்க முடியலையே. அது என்ன ஆனந்தம்னா அது என்ன புரியலையே ஒன்னும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எல்லா உயிரும் சச்சிதானந்தம் சொல்றீங்களா இல்லையா? அதான கேள்வி. எல்லாரும் சச்சிதானந்தம், எல்லா உயிர்களும் சச்சிதானந்தம்னா அப்ப மனிதனை பார்த்தாலே பல வெரைட்டி இருக்கான். சரி, அவன் இருக்கிறான் அதனால சத்தை ஏத்துக்கிறேன், அவன் ஏதோ அறிவால யோசிக்கிறான் அதனால சித்தை ஏத்துக்கிறேன். ஆனா எல்லாரும் சச்சித் ஆனந்தம் அப்படின்னா எல்லாருமே ஆனந்தமா தானே இருக்கணும். கரெக்ட் தானே அவன் கேட்கிற கேள்வி? ஆனா எங்க வாழ்க்கையில எல்லாருமே துக்கமா இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியுது, ஆனா எல்லாருமே ஆனந்தமா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியலையே. மனிதன் எல்லாருமே துக்கமா இருக்கிறத அன்டவுட்டபிளா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அவன் இந்த மாதிரிதான் எல்லாரும் அறிவா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்கிறத, நம்ம எல்லாருமே துக்கமா இருக்கிறாங்கிறத நம்ம எப்படி ஏத்துக்கிற மாதிரி அவன் ஏத்துக்கிறான். ஆனா எல்லாரும் ஆனந்தத்துலதான் இருக்கிறாங்க. ஆனந்தம் அதாவது சச்சிதானந்தங்கிற அந்த குவாலிட்டி, அந்த தன்மையில சொரூபத்துல ஆனந்தங்கிற ஒரு குவாலிட்டி தன்மை இருக்குது. ஆனா அது நான் எல்லாத்துக்கிட்டையும் பார்க்க முடியலையே. புரியுதா இல்லைங்களா? அறிவை பார்க்க முடியுது ஏதோ ஒரு விதத்துல, அவங்க இருப்பை பார்க்க முடியுது, சத்த பார்க்க முடியுது, சித்த பார்க்க முடியுது. ஆனா ஆனந்தத்தை என்னால் அறிய முடியவில்லையே. அப்படின்னா நீங்க எங்கேயோ சொல்றது இங்க இடிக்குதே. அப்ப அதுக்கான பதில் என்ன குருநாதனே? அதுதான் கேக்குறான். குருநாதனே, தான் மற்றும் ஒன்றும் தான் அல்லாமல் மற்றொன்று உண்மையாக தன்னிடத்தில் இல்லாத ஆன்மா பரிபூரண சச்சிதானந்த சுபாவமாய் ஒவ்வொரு சரீரத்திலும் நான் நான் என்று நிற்கும் ஜீவர்கள் தோறும் ஒன்றே இருக்கின்றது என்பதை ஒப்ப இயலவில்லை. ஏனெனில் நான் என்னும் ஜீவர்கள் இருந்ததால் அவர்கள் சத்தென்பதும் கண்டேன், கேட்டேன் என்று அறிவதால் அவர்கள் சித் என்பதும் வெளிப்படையாக கூறுதல் ஆகும். ஆனால் அவை போல ஆனந்தம் வெளிப்படையாக தோன்றாத காரணம் என்ன? அது யார்கிட்டயா போய் கேட்டு நீ ஆனந்தமா இருக்கியான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. முதல் சரி நீ இருக்கிறியான்னு யார வேணாலும் போய் கேட்டு பாருங்க. நான் தான் இருக்கிறேனே எல்லாத்திட்டையும், நீ அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேட்ப? என்ன பார்த்து முட்டாளுன்னு நினைச்சியா? நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா?
அப்ப அவன் அறிவாளின்னு அவன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். எல்லாரும் நீ இருக்கியான்னு கேட்டா நான் இருக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். எல்லாருமே நீ ஆனந்தமான்னு கேட்டியா அதை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுதான் இங்க அவரு கொண்டு வந்து முடிக்கிறார். அடுத்த பாடல் பார்ப்போம். 108வது பாடல். உருவங்கள் ரதங்கள் பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வராது கான். அருமந்த சச்சிதானந்த சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவு ஆகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி பேதத்தினால் வேதங்களாம் மைந்தனே. உருவங்கள் ரதங்கள் பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வராது கான். அருமந்த சச்சிதானந்த சுபாவங்கள் ஆன்மா வடிவாகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி வேதத்தினால் வேதங்களாம் மைந்தனே. இதுதான் பாடல். இது ஒரு அருமையான ஒரு உதாரணத்துல இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இந்த கேள்விக்கு ஆனந்தத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு உதாரணத்துக்கு திருஷ்டாந்தமாக பூ சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு பூவை எடுத்துக்குவோம். எந்த பூவை எடுத்துக்கலாம்? செம்பருத்தி பூவே எடுத்துக்குவோம்னு வச்சுக்கோங்களேன். செம்பருத்தி பூ இருக்கிறது. செம்பருத்தி பூவோடைய நிறம் என்னது? சிகப்பு நிறத்துல மோஸ்ட்லி இருக்கும், மஞ்சள்லயும் இருக்கலாம். இப்ப நமக்கு இந்திரியங்கள் மூலியமாக எப்படி அறிகிறோம் அந்த பூவை? கண்ணால் நாம் அந்த பூவை பார்க்கும் பொழுது அது பூ என்று நாம் அறிகிறோம். அது இந்த நிறத்தில் இருக்கிறது என்று அறிகிறோம். ஸ்பரிசத்தால் நம்மளுடைய ஸ்பரிசம் என்ற இந்த இந்திரியம் வேலை செய்யும் போது அதை தொட்டு அதனுடைய தன்மையை அறிகின்றோம். நுகர்தல், அதனால அதனுடைய வாசத்தை நாம் அறிகின்றோம். சுவைப்பதனால் அதனுடைய டேஸ்டை நாம் அறிகின்றோம். ஆனா ஒரே இந்திரியத்துல மொத்தத்தையும் அறிகிறோமா? ஒவ்வொரு இந்திரியத்தின் வழியாக அந்த பூவின் ஒவ்வொரு தன்மையை அறிகின்றோம். அந்த பூவின் மொத்த தன்மையை ஒரே இந்திரியத்தின் வழியாக அறிய முடிந்ததா? ஏன்? இப்ப பூவுக்கு நிறம் இருக்கு, பூவுக்கு வாசம் இருக்கு, பூவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, பூவுக்கு ஒரு டச் இருக்கு, பூவுக்கு ஒரு நிலத்தன்மை, ஒரு சாலிடான ஒரு தன்மை இருக்கு. இதை ஏன் ஒரே சென்ஸால நம்மளால அறிய முடியல? எதுக்கு 5 சென்சஸ்? அதுல முக்கியமா எதுக்கு சக்ஷு, அந்த ஒவ்வொரு இந்திரியத்தின் வழியாக சக்ஷு, சிங்வை, துவக்கு, தமிழ்ல சொல்ல போனா உருவங்கள்னா வடிவம், ரதங்கள்னா நம்ம ரசம் டேஸ்ட், ஸ்பரிசங்கள்னா தொடு உணர்வு. ஒரு பூவில் ஒன்று ஆகும் என்றாலும் கரணங்கள் ஒவ்வொன்றில் ஒன்றொன்று தெரியும் கணக்கு அறிவாது ஏன்? ஏன் நம்ம அப்படி அறிகிறோம் சொல்லுங்க? ஏன் நம்மளால ஒரே இந்திரியத்தால அறிய முடியல? ஒரு இந்திரியமும் அதுக்கு இந்ததான் செயல்பாடுகள்னு இருக்கு. சோ அதனால அந்தந்த இந்திரியங்கள் அப்படிதான் செயல்படும். அப்படிங்கறதுனால கண்ணால ஒரு விஷயத்த கேட்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. சோ அதே மாதிரி காதால நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்களுக்கு நியமமா இப்படிதான் இருக்கணும் இருக்கு. ஓகே. இப்ப நானே என்ன பாக்குறீங்க, பார்ப்பது சக்ஷு, கண்ணுனால பாக்குறீங்க. என்னுடைய நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய காதினால் ஸ்ரோத்ர இந்திரியத்தினால் கேட்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு என்னதான் மூக்கு வேலை செஞ்சாலும் இங்க என்ன ஸ்மெல் இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஊதுபத்தி வச்சிருக்கோமா, விளக்கு இருந்துச்சு, அது எரிஞ்சுட்டு இருக்கு, அதனுடைய வாசம் இதாகாது. அப்ப ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு வேலைகளைத்தான் செய்கிறது, ஒவ்வொரு விதமான சென்ஸை தான் வச்சிருக்கு. ஆனா உண்மையில என்னன்னா அந்த பூவுக்கு எல்லா குணமும் சேர்ந்தே தான் இருக்கிறது, பிரிந்திருக்கிறதா? பூவுக்கு டேஸ்டும் இருக்குது, வடிவமும் இருக்கு, கலர் இருக்குது, அதுக்கு ஒரு அதுல ஒரு டச் ஸ்பரிசத்தன்மை இருக்கு, எல்லாம் அட் அ டைம்ல தான் இருக்குது. ஆனா நம்மளால அட் அ டைமா ஒரு இந்திரியத்தினால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. வெவ்வேறு இந்திரியத்தின் வழியாக அதனுடைய வெவ்வேறு தன்மைகளை நாம கேப்சர் பண்றோமா இல்லையா? அது போல சச்சிதானந்தம் என்ற
இந்த ஒரு வஸ்து ஒரே விருத்தியினால் அதை மொத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. பூவுக்கு அப்படியே நீங்க சச்சிதானந்தத்தை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணுங்க. சச்சிதானந்தங்கிறது இந்திரியங்களால அறியப்படாது. அது உதாரணத்துக்கு தான் ஒரு பூவை வச்சு இந்திரியங்கள், பேசிக்கான இந்திரியத்தினாலேயே ஒரு பூவோடைய மொத்த தன்மையும் ஒரு இந்திரியத்தினால அறிய முடியல. அது போல சச்சிதானந்தம்ங்கிற சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்றாக நம்மால் பிரித்து பார்க்கப்படுகின்ற இந்த விஷயத்தை ஒரே தன்மைதான், பூரணம், பிரம்மம், ஆன்மா, சச்சிதானந்தம், சைத்தன்யம், இது என்ன சாட்சி என்ன சொன்னாலும் இது ஒரு வஸ்துவோடைய வெவ்வேறு நாமங்கள் தான். அப்ப அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை, அதை ஒரே விருத்தியினால் அறிய முடியாதுங்கிறது. பல விருத்திகளினால் அதனுடைய வெவ்வேறு டைமென்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கிறார். அதான் என்ன சொல்றாருன்னா, ஒரு மலரில் மாறுபட்ட குணமான உருவம், சுவை, ஸ்பரிசம் ஆகிய ஒன்று சேர்ந்திருந்தாலும் அவற்றுள் ஒவ்வொரு குணமும் வெவ்வேறு இந்திரியங்களால் அறியப்படுகின்றன. அதை நம்ம இப்ப பார்த்தோம். அன்றி ஒரே இந்திரியத்தினால் அறியப்படுவதில்லை. ரைட்டு, அது உதாரணத்தை பார்த்துட்டோம். இப்ப அதுக்கடுத்து சப்ஜெக்டுக்கு வருவோம், தத்துவத்துக்கு. அது போல அருமருந்து போன்ற, அருமருந்துன்னா என்னது? அமுதம் போன்ற இருக்கிற எல்லா வஸ்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த மருந்தாக இருக்கக்கூடிய ஔஷதத்துல உயர்ந்த ஔஷதமாக இருக்கக்கூடிய இந்த சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொரூபத்தினுடைய சுபாவமானது, சச்சிதானந்தத்தின் சுபாவங்கள் ஆன்மாவின் சொரூபமாயினும் பிரபஞ்சம் மயமாகிய விருத்திகளின் பேதத்தால் அவை மாறுபட்டு தோன்றுகின்றன. நம்ம மனமானது பிரபஞ்சமயமாக வெளியே விருத்திகளை நோக்கி வெளிப்பட்டு விட்டது. அப்படி இந்த நம்ம எதை கொண்டு இப்ப இதை அறிய போறோம்னா, நம்மளுடைய விருத்திகளில் தான் நம்ம அறிய முடியும் சச்சிதானந்தத்தை. நம்மளுடைய அகண்டாகார விருத்தின்னு பார்த்திருக்கோம். மனதுல இருக்கக்கூடிய விருத்தியின் வழியாக காரியமான பிரபஞ்சத்தை பார்த்து அதுல ஒவ்வொரு விருத்திக்கு ஏத்த மாதிரிதான் இந்த சொரூபத்தை நாம அறிய முடியுது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீ இருக்கிறியான்னு கேட்கும்போது இருக்கிறேன் அப்படிங்கிறது புத்தினால நாம ஒரு சிந்தனை பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பதில் எடுத்தோம்னா, இப்ப இருக்கிறேன் என்ற இந்த விருத்தியினால சத்துங்கிறத அறிய முடியுது. நான் கேட்டேன், நான் பார்க்கிறேன், நான் அறிகிறேன், அறிவு வேலை செய்வதை முதற்கொண்டு அந்த விருத்தியினால அறிவை அறிய முடிகிறது. ஒரே விருத்தியில நான் இருக்கிறேங்கிறதும் அறிய முடியல, ஒரே விருத்தியில நான் அறிவா இருக்கிறேன், அதுக்குன்னு தனித்தனியான ஒரு விசாரம் பண்ணி அந்த அறிவுல அந்த சிந்தனையில தான் நாம அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரே விருத்தியில இது மொத்தத்தையும் கேப்சர் பண்ண முடியாது. ஒரே இந்திரியத்தினால பூவினுடைய மொத்த தன்மையை நாம புரிஞ்சக்கூடிய முடியாத போல சத்து இருக்கிறது என்று அறிவதற்கு ஒரு விருத்தி நமக்குள்ள போய் அதுக்கான சத்தியத்தை புரிஞ்சுக்குது. நான் சித்து மாத்திரமாக அறிவு மாத்திரமாக இருக்கிறேன் என்பது அது ஒரு விருத்தி பேதம் போய் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியற மாதிரி, ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதும் ஒரு வகையான விருத்தியினால் தான் அது என்ன பண்ணப்படுகிறது, அறியப்படப்படுகிறது. விருத்தி பேதத்தால் அவை மாறுபடுகின்றன. அதாவது நம்மளுடைய புத்தியில ஏற்படக்கூடிய விருத்தி ஒரே விருத்தியில இந்த மூணையும் சச்சிதானந்த தன்மை மொத்தத்தையும் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய விருத்தியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்ன சிந்தனைகள்ல நிறைய விசாரத்துல நிறைய தன்மைகள் இருக்கு. அதுல நம்ம அப்படி நம்மளுடைய விருத்திகளுடைய பேதத்துல அதுல இருக்கக்கூடிய வித்தியாசத்துல ஒன்னின் மூலியமாக சத்துன்ற இருப்புத்தன்மையை நம்மால அறிஞ்சுக்க முடியும். இன்னொன்றின் மூலியமாக அதனுடைய சித் என்ற அறிவு சொரூபத்தை அறிஞ்சுக்க முடியும். இன்னொன்றின் மூலியமாக அது ஆனந்தம் என்பதை அறிய முடியும். ஆனா ஒரே விருத்தியில மூணையும் அறிய முடியாது. எப்படி ஒரே இந்திரியத்தினால எல்லா பூவோட தன்மையை அறிய முடியாத போல பல இந்திரியங்கள் இருப்பது போல புத்தியில ஒரு விருத்தி வருதுல, எண்ணம், ஒரு சிந்தனை, அந்த ஒரே சிந்தனையில மொத்தத்தையும் அறிய முடியாது. அதுல வெவ்வேறு டைப் ஆஃப் திங்கிங் ப்ராசஸ் இருக்கு. இப்ப நமக்கே பாக்குறோம், நம்ம வீட்டை பத்தி யோசிக்கிறோம், ஆபீஸை பத்தி யோசிக்கிறோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விருத்திகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி நமக்கு சித்த பத்தி ஒரு விருத்தி அதை பத்தி அறிஞ்சுக்கிறது செப்பரேட்டு, சத்தை பத்தி ஒரு விருத்தி அதனுடைய இருப்பை அறிஞ்சுக்கிறது செப்பரேட்டு,
ஆனந்தம். 3 விருத்தி தான். ஆனா ஒரே விருத்தியில 3ஐயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் விருத்தி மாறுது. அந்த விருத்தி அதுக்கான விஷயத்த புரிஞ்சுக்குது. எப்படி இந்திரியத்துல வேறுபாடு இருக்கிறது போல விருத்தியில வேறுபாடுகள் இருக்கிறது. நம்ம நிறைய விருத்தி பார்த்திருக்கோம். பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, இந்த மாதிரி விருத்திகள் பார்த்திருக்கோம்ல. விகல்ப விருத்தி, ஸ்மிருதி விருத்தி, இதானே பார்த்திருக்கோம். ஞாபகம் இருந்தா இருக்கணும். திடீர்னு எங்கேயோ கொண்டு வந்து சொல்றீங்களேன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம்தான். அப்ப நமக்கு தெரியும் விகல்ப விருத்தினா அதுவும் எண்ணம் தான். ஆனா அது எதை மீன் பண்ணுது? விபரிய விருத்தினா அதுவும் எண்ணம் தான். ஆனா அதோட மீனிங் என்ன? பிரமாண விருத்தினா அதுவும் எண்ணம் தான். ஆனா அது எதை? அப்ப எண்ணம் தான். ஆனா அது மீன் பண்ற விஷயம் என்னது? வேற. அது போல விருத்தி தான். ஆனா அந்த விருத்தி எப்படிப்பட்ட விருத்தி, எதை மீன் பண்ணுது? சத்த மீன் பண்ணக்கூடிய விருத்தி வேற, சித்த மீன் பண்ணக்கூடிய விருத்தி வேற, ஆனந்தத்தை மீன் பண்ணக்கூடிய விருத்தி வேற அப்படின்னு இங்க சொல்றாரு. அதனால இப்ப இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா டைம் ஆகுது. 108. இப்ப ஆனந்தம்னா என்னன்னு கேட்க, இனிமேட்டு சச்சிதானந்த பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா விசாரிக்க போறாரு. அவன் கேள்வி கேட்க கேட்க ஆனந்தம்னா என்ன, சத்துனா என்ன, சித்துனா என்ன, இத உதாரணங்கள் மூலியமாக நம்ம புத்தியை எப்படியாவது ஞானத்தை உள்ள அவர் இறக்கியே ஆகணும் முடிவு பண்ணிட்டார் பொழுது இவ்வளவு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி இவ்வளவு டீட்டெயில்டா பொறுமையா ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றார். இது அருமையான ஒரு உதாரணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. காரியத்தை சொல்லிதான் காரணத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப பூங்கிற உதாரணத்தை சொன்ன உடனே நம்ம பிரெயினால கனெக்ட் பண்ண முடியுது. அதை வச்சு இன்னொன்னு என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன். வார்த்தையால சொல்ல முடியாதத வேறொரு உதாரணத்தை காட்டி இதை நீ அனுமானம் பண்ணிப்பிடின்னு அனுமான பிரமாணத்துல கொண்டு இங்க நம்மள என்ன பண்ற, சச்சிதானந்தங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத அனுமானம் பண்ணு அப்படிங்கிறார். அனுமானம் பண்ணி பண்ணி கடைசியில் அது பிரத்யட்சம் ஆகும். ஸோ இன்னைக்கு நாம 104, 5, 6, 7, 8 இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸோ இந்த பாடல்கள்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டரு, முக்கியமான பாடல்கள். அது நல்லா இதோட அர்த்தத்தை திருப்பி திருப்பி கேட்டு மனதில் கொண்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். சந்தேகம் நல்லது. சுவாமிஜி, இப்ப இந்த செஷன் கேக்குறான், நான் பார்த்தேன், நான் உணர்றேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் அறிவா இருக்கு. சோ நான் அறிவு சொரூபம்ங்கிறத நான் உணர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் சொல்ற இந்த அறிவு எல்லாமே சிற்றறிவு தானே சுவாமிஜி? இந்த அறிவுக்கெல்லாம் அறிவா இருக்கிறது தானே அந்த சத்து. அதாவது இவன் கேட்கும்போது இவன் எப்படி அனலைஸ் பண்றான், விசாரம் பண்றான்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் இருக்கிறேன் 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 எனக்கு அறியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த அறியப்படுவதற்கு பேக்ல ஆதாரமான ஒரு அறிவு இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரியுது. ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அவன், புரியுதுங்களா? அவன் தனக்குள்ள அவன் உள் நோக்கி பார்க்கும் போதும் இந்த ஜீவ புத்திக்கு பின்னாடி ஆதாரமான சித் ஸ்வரூபம் இருக்குது, அதுதான் இப்படி வெளிப்படுது. அதேதான் மற்ற ஜீவன்களையும் எனக்கு வெளிப்படுற மாதிரி வெளிப்படுதுங்கிறத இவன் கம்பேரிட்டிவா இந்த ஸ்டடியை கரெக்ட்னு அக்செப்ட் பண்றான். புரியுதுங்களா? இப்ப மத்தவங்க நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் கேட்டேன்னு சொல்லும் போது அவனோட ஜீவ புத்தி தான் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஆதாரமான சித்து தான் இது மொத்தத்தையும் இயக்குறதுக்கு இருக்குது, அதுதான் இந்த வடிவமாக வெளிப்படுதுங்கிறத இவன் மத்தவங்கள்ல இருந்து பார்க்க முடியுது, தனக்குள்ளேயும் பார்க்க முடியுது. தனக்குள்ளேயும் நான் இருக்கிறேன்னு பார்க்க முடியுது, மத்தவங்களையும் நான் இருக்கிறேன்னு பார்க்க முடியுது. ஆனா இவனுக்கு தனக்குள்ள நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு பார்க்க முடியுது. ஆனா மத்தவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஆனந்தமா இருக்கிறேங்கிறத பார்க்க முடியலங்கிறத அவனுடைய கேள்வி. கேள்வி புரியுது. பட் ஆனா இவங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம ஒரு உணராதவங்க ஒரு பர்சன் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கோட் பண்ணிருக்காரு இல்லையா? சோ நான் பாக்குறேன், கேட்கறேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இப்ப நாங்களும் அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கோம். இப்ப அந்த செஷன் பார்த்தா அது உண்மையை உணர்ந்த ஒரு நிலையில இருக்கு. இப்ப நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு அறிவு வேலை செய்யுது இல்ல? ஆமா, அது சிற்றறிவு தானே. அறிவு தன்மை சிற்றறிவு தான் வேலை செய்யுது. அந்த சிற்றறிவுக்கு அந்த அறிவை கொடுப்பது எது? அது சிஷ்யனுக்கு தெரியுமே, எங்களுக்கு தான் தெரியல இப்போ. பட் ஆனா அந்த சிஷ்யனுக்கு தெரியும். சிஷ்யனுக்கு தெரியுது. அதனாலதான் அவன் சொல்றான் எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, எல்லாத்துலயும் சித்து இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன்றான். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவன் சொல்ற மாதிரி இப்ப நம்ம அவனுடைய வியூல பார்த்து ஆமா எல்லாத்துலயும் அறிவு இருக்குது, எல்லாத்துலயும் சித்து இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கணும்.
இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இருப்புங்கிற தன்மை எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது, அதனால சத்துங்கிறத இருக்குது அப்படின்னு நான் கான்டம்ப்ளேட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் சத்தியத்தை. கரெக்டா? இப்ப இங்க வந்து சித்து இருக்குதுன்னா ஜீவ புத்தியா இருந்தாலும் ஜீவ புத்தி ஆப்ரேட் ஆகிறதுக்கு பின்னாடி சாட்சியா இருக்கிறதுனால இது ஆப்ரேட் ஆகுது. அது எக்ஸ்பிரஷன் சொல்லுறேன். காரணமா இருக்கிறது காரியமா வெளிப்படுறத வந்து இவன் சொல்ல வராங்க. இப்ப சத்துங்கிறது வந்து காரணமான அறிவு பொருள். அது இருப்பா இருக்குதுன்னா அது நான் இருக்கிறேன்னு அவன் எக்ஸ்பிரஷன் வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். காரணமா இருக்கக்கூடிய சித்து பொருள் வந்து அவன் நான் அறிகிறேன் கேட்கிறேன் என்பது காரியமாக வெளிப்படுவதை வச்சு நான் அதை அந்த சப்ஜெக்டையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த வே ஆஃப் அப்ரோச்சையும் நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஆனந்தமாக இருக்கிறேன்றது காரணமா இருக்குதுன்னா அது காரியத்துல வெளிப்படலையே. எல்லா ஜீவனுக்கும் ஆனந்தமா இருக்கிறங்கிற தன்மை வெளிப்படலையேங்கிறதா அவனுடைய கேள்வி. அத வந்து அந்த சுகம்ங்கிறத வந்து அவன் ஆனந்தம்னு எடுத்துக்கல. அப்போ நம்ம ரெகுலரா வாழ்க்கையில படுற சுகம்லாம் ஆனந்தம் கிடையாது. அது கரெக்ட். அதனாலதான் அவன் கேக்குறான், அது ஆனந்தமா இருந்தா எல்லா ஜீவனும் ஆனந்தமா இருக்கிறேன்னு தானே சொல்ல முடியணும். எல்லா ஜீவனும் அப்படி சொல்லலங்கும் போதே எல்லாத்துக்கும் காமனான ஆனந்தம் இல்லையே. அப்ப நீங்க சொல்றது இங்க அப்ளிகபிள் ஆகலையேங்கிறதா அவனுடைய கேள்வி. என்ன எல்லாரும் சச்சிதானந்தம்னு சொல்றோம், எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நான் இருக்கிறேன் நான் அறியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதுனால இது ரெண்டும் இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா எல்லாருமே ஆனந்தமா இல்லையே. அப்ப நீங்க எப்படி ஆனந்தம்ங்கிற அந்த குவாலிட்டி எல்லாத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னு கேக்குறான். அததான் அவர் அடுத்தடுத்த பாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எதை நான் ஆனந்தம்னு சொல்றேன், எப்படி வெளிப்படுறத ஆனந்தம்னு சொல்றேன், எந்த விருத்திகளிலே எது வெளிப்படுகிறது, சத்து என்பது எந்த விருத்தியில வெளிப்படுது, சித் என்பது எந்த விருத்தியில வெளிப்படுது, ஆனந்தம்ங்கிறது எந்த விருத்தியில வெளிப்படுது அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, சோ காரியத்தை வச்சுட்டு அவர் வந்து காரணம் தெரிஞ்சிருக்கு, பட் அதை வந்து காரியத்து மூலமா அவர் எக்ஸசைஸ் பண்ணி சொல்றாரு. ஆமா, நீங்க சீடன்னு பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஆல்ரெடி தெரிஞ்சவன் தான், அனுபவிச்சவன் தான், புரியுதுங்களா? அவன் இருந்தாலும் அதை வந்து மல்டிபிள் டைம் தெரியாதது போல கேள்வியை கேட்கிறான். சில நேரத்தில் அவன் தெரியாதது போல கேள்வி கேட்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சில நேரத்தில் தெரிஞ்சுதான் இதை கேட்பதாகவும் நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம வந்து தத்துவ விளக்கப்படலத்திலேயே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான்ல, அப்புறம் ஏன் திருப்பி இந்த கேள்வி எல்லாம் கேட்கறான்னா நமக்கோசம் தான் கேட்கறான். நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுமோ அது போல அவன் பிரெயினை வச்சு கேள்வி கேட்கறான். அல்டிமேட்டா என்ன, குருவே தான் சீடனாக இருந்து பாவனை பண்ணி அவரே தான் கேட்கிறாரு, அவரே தான் குருவாக இருந்து பதிலையும் சொல்றாரு. அப்ப நம்ம அப்படி எடுத்துக்கணும்ல. நல்லது. நீங்க லஞ்சுக்கு போற டைம் ஒரு 2 நிமிஷம். அதாவது ஒரு சென்சரி இவாலுவேட் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் இல்ல ஒரு மேங்கோ, ஒரு பங்கனப்பள்ளி மேங்கோவை நம்ம இவாலுவேட் பண்ணோம். மேங்கோலாம் வேண்டாம், விடுங்க. வந்து ஏதாவது ஒரு டிஷ் சொல்லுங்க, அப்பதான் நமக்கு நல்ல சுட சுட ஒரு நல்ல சாம்பார் சாதம் சொல்லலாமா? பெங்களூர் பிசிபிளாபாத். இப்ப ரைட் டைம் அது பண்றதுக்கு, இவாலுவேட் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப போனாதான் கரெக்டா சாப்பிட முடியும். ஓகே, அந்த எம்டிஆர் ஒரு பிசிபிளாபாத், மைசூர் எம்டிஆர் பிசிபிளாபாத் நம்ம இவாலுவேட் பண்ணும்போது நீங்க சாப்பிட்டாலும் அதே நெய் வாசனை தான், நான் சாப்பிட்டாலும் நெய் வாசனை தான். நாக்குக்கு சரி, மூக்குக்கு சரி, மற்ற அவைகளுக்கு சரி, சரி பஞ்ச புலன்களுக்கு சரி, அதே அவைதான். இவர் சொன்ன மாதிரி இந்த ஆனந்தம் மாத்திரம் வேறுபட்டு வருது. அதாவது நான் அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆனந்தம் மாத்திரம் ஏன் வேறு பண்ணோம்? இப்போ எல்லாருமே ஆனா உலகத்தை அந்த 5 சென்சரி பார்க்கும்போது ஈக்குவலைஸா இருக்கு. பன்னீர் பட்டர் மசாலால நெய் வாசனை வருது, அல்ல அந்த இதுல பிஸ்மிலாபாத்ல நெய் வாசனை இருக்கு, 10 கொரியண்டர் வாசனை இருக்கு, எல்லாமே இருக்கு. சமைக்கும் போது எல்லாம் வருது. அது எல்லாரும் ஈக்குவலா, யாரும் டிஃப்ரெண்டா சொல்லல. நெய் வாசனை யாரும் வந்து இது வந்து வேற ஒரு வாசனை அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய சென்சரிக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கும்போது சத்தும் சித்தும் ஈக்குவலா இருக்கு, சத்தும் சித்துமே ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆனந்தம் மாத்திரம் ரொம்ப வேறுபட்டு காணப்படுது. இந்த ஆனந்தம் மாத்திரம் ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பிசிபிளாபாத்ங்கிற ஒரு டிஷ் இருக்கு, ஆனா அது எந்த கலர்ல இருக்குங்கிறத நான் கண் மூலியமான சக்தி இந்திரியத்தினால அறிகிறேன். அது வந்து எந்த வாசனையை கொடுக்குதுங்கிறது வந்து என்னுடைய நுகர்தல் என்ற அந்த இந்திரியத்தினால அறிகிறேன். அது போல இந்த சச்சிதானந்தம்ங்கிறத வந்து சத்துன்னு இருக்கிறத வந்து நான் ஒரு விதமான விசாரம் புத்தியினால், வேற விதமான ஒரு விருத்தியினால் அதனுடைய ஒரு தன்மையை அறிகிறேன்.
அதே போல நம்ம ஸ்பர்ஷங்கிற இந்திரியத்தினால அத சூடா இருக்காங்கிறத அறிவது போல கண்ணுனால சூடா இருக்கான்னு சொல்ல முடியாது. அது போல இந்த புத்தி விருத்தியில ஒரு டைப் ஆஃப் விருத்தியில அது இருக்கு சத்துங்கிறது அறியுது, இன்னொரு டைப் ஆஃப் விருத்தியில சித்துங்கிறது அறியுது. இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி 2 அறியறதுன்னு பேசிக்கா எல்லாம் காமனா அறிவா இருக்கிறோங்கிறத வெரி ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஆனந்தங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ட்ரிக்கா இருக்கு. அது எந்த டைப் ஆஃப் விருத்தியில இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறதா அவனுடைய கேள்வி. அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, காமனா இருக்கு, இது 2 மாத்திரம் காமனா இருக்கும் போது அந்த ஆனந்தம் மாத்திரம் என்ன ஆகுதுன்னா வேறுபடுது. ஆனந்தது இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் சுகம் அப்படி எடுத்துக்கல, அதாவது பரபிரம்மன்ற ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம், அல்லது பிரம்மன்ற ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். அந்த ஆனந்தங்கிற விருத்தி எப்படி காமனா இருக்குது, ஆனா அது எப்படி அது காமனா பாக்குறதுன்னு தெரியல அவனுக்கு. காமனா இருக்குது, அதை எப்படி அதை பாக்குறதுன்னு அவன் கேக்குறான். அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறான். வேறுபாடு இருக்கு ஆக்சுவலா. அதுதான் ஏன்னா மற்ற விஷயங்கள் சத்தம் சித்தம் காமனா இருக்கும் போது அந்த ஆனந்தம் காமன் தான். அது காமனா இருக்குதுங்கிறது எப்படின்னு இவன் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறான். எப்படி ஒரு டிஷ் எல்லாருக்கும் அது அவருடைய கலரு, எல்லாருக்கும் அது ஒரு இது, எல்லாருக்கும் காமனா புரியுற மாதிரி எல்லா மனிதர்களும் ஞானம் அடையும் போது சச்சிதானந்தம்ங்கிறது புரியறது காமனா தான் புரியும். அதுல வேறுபாடெல்லாம் புரியாது. ஞானம் என்பது பொது. இப்ப டிஷ் நீங்க பிசிபிளா பாத்துன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு கலரும் இன்னொருத்தருக்கு ஒரு கலரும் தெரிய போறது இல்ல. உங்களுக்கு ஒரு வாசனை இன்னொருத்தருக்கு ஒரு வாசனையும் வரப்போறது இல்ல. உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இன்னொருத்தருக்கு ஒரு டேஸ்டும் வரப்போறது இல்ல. உங்க 5 இந்திரியங்கள் அது என்ன கன்சியூம் பண்ணுதோ அறிவா, அதேதான் பக்கத்துல இருக்கவருக்கும் கன்சியூம் பண்ண போகுது. அதேதான் இப்ப சச்சிதானந்தங்கிறத சத்து சித்து ஆனந்தங்கிற இந்த விஷயம் ஒருத்தரால 3ஐயும் ஒருத்தரால கன்சியூம் பண்ணப்பட்டுச்சுன்னா அறிவால, அதே விஷயம் தான் இன்னொருத்தராலையும் சச்சிதானந்தம்னு கன்சியூம் பண்ண முடியுமே தவிர அது வேற இது வேறன்னு கன்சியூம் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றோம் ஞானம் பொதுவானது. எல்லா ஞானிகளும் அடையப்படுகின்ற ஞானம் ஒன்றேதான், அது வேறு வேறு கிடையாது. ஞானம் பொதுவானது, அது வேறு வேறாக இருக்க முடியாது. ஒரே பிசிபில்லா பாத்து தான், ஒரே சச்சிதானந்தம் தான். அது 3 தன்மையும் புரியும் போதுதான் அவன் ஞானம் அடையறான். யாருக்கு சத்து சித்து ஆனந்தங்கிற அந்த 3 தன்மையும் 3 விருத்திகளால புரிஞ்சிச்சுன்னா அவன் தெளிவடைறான். பக்கத்துல இருக்கிற ஆளும் இந்த 3 தன்மையும் புரிஞ்சிச்சுன்னா அவன் தெளிவடைறான். இதுல என்னன்னா இவனுக்கு கேள்வி, இவன் இன்னமும் தெளிவாகாம இருக்கிறதுக்கு இவனுக்கு என்ன டவுட்னா, எனக்கு சத்து சித்துங்கிறது எனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆனந்தங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வருங்கிறத எப்படி சொல்ல வரீங்கிறது தான் அவனோட கேள்வி. இதுக்கு அடுத்தடுத்த பாடலுக்கு போனாதான் இந்த பதில் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம அந்த கேள்வியில நிக்கிறோம், அதுக்கான பதில் இன்னும் பல பாடல்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது உங்களுக்கு இப்ப புரியலன்னா அது பெண்டிங்லயே வச்சுக்குங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அடுத்த பாடலுக்கு போகும்போது இந்த பதில் அதுல வந்துடும். சத்தும் சித்தம் சைமல்டேனியஸா தெரிஞ்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது சத்து இப்ப உங்களுக்கு அதே வாசனை வருது, எனக்கு அதே வாசனை, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட்டோ இல்ல எதுவோ உங்க பாடிக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது, எனக்கு இப்ப என்னுடைய பாடிக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதுல ஆனந்தம் எதுக்கு இது பண்றோம்னா, சத்து சித்து இமீடியட்டா தெரிஞ்சிருது. சத்தா இருக்க சித்தத்துல அறிவு, இது ரெண்டுமே எல்லாருக்குமே ஒரு காமனா தெரிஞ்சிருது. பட் இந்த ஆனந்த விஷயம் காமனா இமீடியட்டா தெரியுமான்றது, அதுதான் இந்த இதனுடைய சூட்சமா இருக்கு. ஆனந்த விஷயம் டிஃபரெண்ட் டைம்ல தெரியுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் சத்து சித்துன்னு கூட அவனுக்கு தெரியாது. அஞ்ஞானிக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் லோகம்தான். இருக்கன்றது தெரியுது. எனக்கு வரக்கூடிய நான் இருக்கன்றது அவருக்கு அதே சித்துன்ற, மற்றவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், அஞ்ஞானி பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறேன்னு தெரியுது, எனக்கு அறிவா இருக்கிறேன்னு தெரியுது. ஆனா அவன் என்ன அறிவா இருக்கிறான் என்னவா இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. ஆனா இந்த சீடன் என்ன பண்றான், அவன் இருக்கிறேன் நான் அறிவா இருக்கிறேங்கிறத சொல்றத வச்சு இவன் அனுமானம் பண்றான். ஈவன் அவன் அஞ்ஞானியா இருந்தாலும் அவன் இருக்கிறான் அவனுக்கு அறிவு இருக்குன்றத வச்சு, அப்ப சத்துங்கிறது ஒண்ணு பேஸ் இருக்கு, சித்துங்கிற ஒண்ணு பேஸ் இருக்குன்னு இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அனுமான பிரமாணத்துல. புரியுதுங்களா? புரியலையா?
இதெல்லாம் காமனா இருக்குன்றதே அனுமானத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். சத்தா இவனுக்கு தான் புரியுது, மத்தவங்களுக்கு புரியல. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் அஞ்ஞானியா இருக்கிறவனுக்கு எப்படி புரியும்? உங்களுக்கு ஃப்ளவர்னுடைய அந்த பர்టిక్యులர் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படினா அதோட டேஸ்ட் இஸ் காமன் டு ஆல், இல்லையா? இட்ஸ் நாட் டிஃபரண்ட். அந்த உதாரணத்தை எதுக்கு வரைக்கும் எடுத்துக்கணும்னா, எது வரைக்கும் அந்த உதாரணத்தை நீங்க பயன்படுத்திக்கணும்னா, மல்டிபிள் இந்திரியத்தின் மூலியமாக ஒரே விஷயத்தினுடைய மல்டிபிள் குவாலிட்டியை வெவ்வேறு இந்திரியத்து வழியா நாம அப்சர்வ் பண்ற மாதிரி, நம்மளுடைய புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகள், திங்கிங் ப்ராசஸ் வந்து ஒரு மெட்டீரியலோடைய ஒரே தன்மையே இல்ல, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங் வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடியதுக்காக அந்த உதாரணம் சொல்லப்படுது. அதோட அதை ஸ்டாப் பண்ணிடணும் அந்த உதாரணத்தை. அதை நீங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து மனிதர்களோட யோசிக்க கூடாது. அவர் மென்டலி அவர் நம்மளுடைய புத்தி விருத்திகள் மல்டிபிளா இருக்குது. மல்டிபிள் விருத்தி மல்டிபிள் குவாலிட்டியை அப்சர்வ் பண்ணுது. எதனுடைய குவாலிட்டிய? சச்சிதானந்தங்கிற குவாலிட்டியை அப்சர்வ் பண்ணுது. அப்படிதான் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய உதாரணம் எதுனா, இந்திரியம் வந்து எப்படி ஒரு பொருளை வந்து மல்டிபிள் இந்திரியம் அப்சர்வ் பண்ற மாதிரி, ஒரு சச்சிதானந்தத்தை நம்மளுடைய பல புத்தி விருத்திகள் அதனுடைய மல்டிபிளான காம்பனண்ட்டை அது கன்சியூம் பண்ணுதுங்கிறதுக்கான உதாரணம். அதோட அதை பண்ணிடணும். அதுல அடுத்த பாட்டு நீங்க சொன்ன புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டுல இது வருது, ஏதாவது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் சித் மாத்திரம் காமனா இருக்கும்போது ஆனந்தம் மாத்திரம் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து அதுக்கு முந்தின பாட்டு அவன் என்ன சொல்றான், சத்து சித்து என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனந்தம் எல்லாத்துக்கும் காமனுங்கிறது எனக்கு புரியலன்றான். அதை புரிய வைப்பாரு. நல்லது. ஓகே சரி, இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு நம்ம வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுவோம். ஸோ பஞ்சபூத பாவனா அப்படிங்கிற அந்த பஞ்சபூத நம்மள இருந்து அதை நீங்க இப்ப டெய்லியும் காலையில வந்து எந்திரிச்ச உடனே நீங்க என்ன மெடிடேட் பண்ற டயத்துல உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சு இதை வந்து நீங்க விசுவலைஸ் பண்ணணும். இது இல்லாததை நம்ம விசுவலைஸ் பண்ணல, நல்லா புரிஞ்சுங்க. ஆஸ் அ ட்ரூத் எல்லாம் பஞ்சபூதம் தான். அதை நம்ம வந்து புத்தியினால விஷுவலா மனதினால பார்த்து 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 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறோம். நம்மள இருந்து பாடியில இருந்து நம்ம சுத்தி இருக்கிற பொருள் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நம்ம மனசுல வந்து பார்த்து பார்த்து விசுவலைஸ் பண்ணி பண்ணி அதெல்லாம் 5 எலமெண்ட் காக்னைஸ் பண்ணிக்கிட்டே இந்த பிரபஞ்சம் வரைக்கும் காக்னைஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை இப்போ ஒரு 5 minutes நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஹோல் டே நீங்க லைஃப் நீங்க டே டு டே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அப்ப எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் போகக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் 5 எலமெண்ட் ரீகாக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இட்ஸ் அ அன்லிமிட்டெட் கண்டினியூஸ் ப்ராசஸ். இட்ஸ் ஃபார் டோட்டலா 1 week இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்ப கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மெதுவா கொஞ்சம் மெதுவா கண்களை திறக்கலாம். நல்லது. ஸோ இதே மாதிரி கரெக்டாக பாவனையில் விசுவலைஸ் பண்ணுங்க. நம்மளுடைய டே டு டே நம்ம பார்க்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அந்த கொஸ்டின் நமக்குள்ள வந்து விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பஞ்சபூதத்தில் இருக்கா, இதெல்லாம் பஞ்சபூதம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பொன்னில் அடங்கியது பொன்னணி பூஷணம். அந்த ஞாபகத்தை நமக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் நாம ரூபம், இதெல்லாம் பஞ்சபூதத்தில் இருக்கு. பஞ்சபூதம் தான் அரிசி தான் மாவா இருக்கு, மாவு தான் இட்லி தோசையா பணியாரமா பலவிதமா வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விசாரம் நமக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மார்னிங் நீங்க மெடிடேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த விசாரம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 1 week இதை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் அதோட எப்படி இருக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நாம போவோம். வகுப்பை நிறைவு செய்வோம். நல்லது.